So I'll be discussing the last two topic or chapter number 10 and 11, relating to cyber security and data privacy. And one more topic, anti-money laundering. ரெண்டுமே பயங்கர பியூட்டிஃபுல்லான டாபிக். இப்போ கரண்ட்ல ஹாட் டாபிக்னு சொன்னா அது ரெண்டுமே பியூட்டிஃபுல்லான ஏரியாஸ். அகைன் நம்ம சிலபஸ்ல வந்து we are not in detail. So exam point of viewக்கு என்ன விஷயங்கள் கவர் பண்றோமோ அதை கவர் பண்ணிட்டே வந்துருவோம். So you can make yourself comfortable, okay? And laws and regulations related to cyber security and data privacyங்கிறது ரொம்ப நம்மளுக்கு கேஷுவலா டீல் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ராக்டிக்கல் என்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரி எல்லாம் கொடுக்கல நமக்கு. அது வரைக்கும் இல்லையா? நம்மளுக்கு எல்லா விஷயமும் நம்மளுக்கு வந்து அப் டு டேட்டா இருக்கணும்னா முதல்ல வந்து ஹவு ஃபார் யூஆர் டெக்னிக்கலி வெல்னு பார்ப்பாங்க. ப்ரொஃபஷனலி வெல்லுங்கிறது ஒரு ஆங்கிள் இருக்கும். ஹவு ஃபார் யூ டெக்னிக்கலி ஸ்கில்டுன்னு பார்ப்பாங்க. ஸோ யூ ஷுட் பி அன் எக்ஸ்பர்ட் இன் கம்ப்ளீட்டா எக்ஸ்பர்ட்னா என்ன, அதுக்காக நம்ம வந்து தனி கோர்ஸ் எல்லாம் படிக்க போறதில்ல. இந்த நாலேஜ் வைஸ், ஓகே, பேசிக் நாலேஜ் வந்து எல்லாருக்குமே இப்ப இருக்க வேண்டிய விஷயங்கள்ல சைபர் செக்யூரிட்டி அண்ட் டேட்டா பிரைவசி ஒண்ணு. அண்ட் ஆன்டி மணி லாண்டரிங், தட்ஸ் த நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் இன் திஸ் மாடியூல் 2. அதுவும் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டாபிக். அண்ட் அதுவும் வந்து இப்ப நிறைய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் மாற்றாங்க இல்லையா? அதுவும் வந்து ஹைலி இன்வைட்டட் டாபிக் டு டிஸ்கஸ் நவ். ஓகே, வாட் எவர் திஸ் மேக் இட் சிம்பிள். ரொம்ப கண்டென்ட் வந்து ரொம்ப ஈஸியான கண்டென்ட் தான். அதனால நம்ம ஓல்டு போயிடலாம். ஓகே, so let me take you through the topic. Actually, this topic number 10 has 3 contents. Adla nama first one, Information Technology Act paakrom and related rules frame under sensitive personal data rules பத்தி நம்ம பார்ப்போம். So ரொம்ப டீடைலா பார்க்கலனாலும் we'll be covering ஒரு full bird's eye view மாதிரி கவர் பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். So what do you mean by Information Technology Act 2000? Actually, இந்த ஆக்ட் வந்த இயர் பாத்தீங்கன்னா 2000. அதுக்கு பிறகு பயங்கர growth. இந்தியால வந்து கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் கூட இப்பதான் ரீசெண்டா கம்ப்யூட்டர்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணதே எப்போன்னு பாத்தீங்கன்னா 1995க்கு பிறகுதான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். அப்பதான் ஸ்கூல் கரிக்குலம்ல ப்ராபப்ளி இந்த பீரியட்ல வந்து ஸ்கூல்ல படிச்சவங்க ப்ராபப்ளி நீங்க எவ்வளவு எத்தனை பேர் இந்த டேட்ல பிறந்திருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் யூஆர் இந்த ஃபைனல் லெவல், டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் இருப்பீங்க இந்த ஃபைனல் லெவல்ல. ஐ நோ ஹூ ஹவ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் soon after 12 they have completed foundation, inter and உடனே ஃபைனல்ல இருப்பாங்க. அரௌண்ட் 21 இருந்தாலே பெரிய விஷயம். 2021 தான் இருப்பீங்க. I know a few persons of my students சொல்லக்கூடாது நானு, ஏன்னா they are all elder to me. 45 50 எல்லாம் எனக்கு இருந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, 55 இன்னும் 2-3 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறேன் மேம் சொல்றவங்க எல்லாம் வந்து ஸ்டூடெண்டா இருந்திருக்காங்க ஃபைனல் லெவல்ல. சோ அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஃபைனல்ல வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியும் ட்ரீட் பண்ண முடியாது ஒரு சைட். இன்னொரு சைடு வந்து ஐ cannot treat them as completely elders. Everything is knownங்கிற மாதிரியே நான் சொல்ல முடியாது. ஏன்னா the different category and different age groups and different types of people will be in final level. Okay, ஏன் சொல்ல வரேன்னா 1995 நீங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தீங்களான்னு தெரியல, ஆக்சுவலா நீங்க பிறந்திருந்தீங்களான்னு தெரியல. இந்த பீரியட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் கரிக்குலம்ல, ஸ்கூல் சிலபஸ்ல கம்ப்யூட்டர்னு ஒரு டாபிக்கா கொண்டு வராங்க. புக்ல எல்லாம் கம்ப்யூட்டர்னா என்னது, அது பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா பர்டிகுலரா 2000 சொன்னாலும் நீங்க 1995 பத்தி பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா 1991ல அந்த கான்செப்ட் வந்துச்சு, எல்டிஜி இல்லையா? லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். குளோபலைசேஷன் வந்த பிறகு கண்ணா பின்னான கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜியோட growth கண்ணா பின்னான்னு இருக்கு. எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்குது. இப்போ லேட்டஸ்டா ஒரு பிசினஸ் and we have the latest news that CEO is presenting that in another 5 or 10 years there will be no job for the engineers. Everything will be taken care by the artificial intelligence மாதிரி வந்திருக்கு. Yes, அதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ரெடி ஆயிட வேண்டியதான். ஆபரேஷன்ஸ் ரீசெண்டா ஒரு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆக்சுவலா ஹீஸ் அ டாக்டர் and he was undergone a knee replacement surgery. So knee வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அவர் வந்து ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 75 80 இருக்கும். knee பெயின் இருந்திருக்கு. பட் எப்பவுமே எல்லாருக்குமே வந்து knee பெயின்ங்கிறது ஒரே மாதிரி சொல்ல முடியாது. சோ அவருக்கு வந்து knee பெயின் இருந்திருக்கு. அண்ட் he is a டாக்டர்னால, he was a டாக்டர்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 75 பிளஸ் டாக்டர்னால, ஆக்சுவலா வாஸ் சொல்ல மாட்டேன், இஸ்தான் சொல்லுவோம். கிராமர் பத்தி நான் பேசல. பட் டாக்டர் வந்து டாக்டர் தான் சொல்லுவோம் யூஸ்வலா. சோ டாக்டர்னால வந்து அவருக்கு வந்து அந்த ஸ்டேட் தெரிஞ்சிருக்கு. சோ நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது பெட்டரா? எப்போ ஆல்மோஸ்ட் நான் சொல்றது வந்து 2-3 இயர்ஸ் பிஃபோர் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இஸ் நவ் 77 78 இருப்பாரு. க்ளோசர் டு 80 கூட இருக்கலாம். Actually, he has sensed that knee replacement therapy will definitely work out for him.
ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரால சென்ஸ் பண்ண முடியுது. இது வந்து எந்த மாரி பெயின், இது ஏஜ் ரிலேட்டட் பெயினா இருந்தாலும், இது நீ ரீப்ளேஸ்மென்ட் பண்ணலாமா? ஆக்சுவலி ஒரு ஏஜ்க்கு பிறகு சர்ஜரி பண்ணா, இந்த சர்ஜரினால அவங்க பாடி ஹெல்த் கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆகுமா? இதெல்லாமே பார்க்கும்போது தட் பிகம்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க். இல்லங்க உங்க உடம்பு தாங்காதுங்க ஆப்பரேஷன் சொல்லிடுவாங்க. நீ ரீப்ளேஸ்மென்ட் இஸ் மேஜர் சர்ஜரி வேற. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து மூவபிலிட்டி இருந்திருக்கு. மூவ்மெண்ட்ஸ் அவரோட வேலையை அவரே தானா பண்ணிட்டு இருந்திருக்காரு. வைஃப் இல்ல அவர் மட்டும் தான். சோ பாஸ்ட் 10 or 12 இயர்ஸ் முன்னாடி வைஃப் இறந்துட்டாங்க. சோ அவரே வந்து he is manageable his own life. He is managing his own life. நீ ரீப்ளேஸ்மென்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு பண்ணிருக்காரு. அண்ட் he has not given any problem or any hectic schedule for any of his family members. அவங்க பசங்களும் டாக்டர்ஸ் தான். டாக்டர், இன்ஜினியர்ஸ் எல்லாமே ஃபாரின்ல இருக்கிறாங்க. இவர் மட்டும் தான் இந்தியால இருக்கிறாரு. இவர் அழகா வந்து டாக்டரை போய் மீட் பண்ணாரு, புக் பண்ணாரு, ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, வீட்டுக்கு வந்துட்டாரு. இதுக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, யூ won't பிலீவ், ஆப்ரேட் பண்ணது ஒரு டாக்டர் அண்ட் ஒரு ரோபோ. அந்த இடத்துல அந்த ரோபோ தான் ஆப்ரேட் பண்ணி ஆகணும். ஏன்னா மைன்யூட்டா இருக்கிற எம்எம் விட நானோஸ்ல இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டாக்டர்ஸை விட ரோபோஸ் தான் பண்ண முடியும். அண்ட் ஹி வாஸ் சேயிங் தட் இட் வாஸ் அ சக்சஸ்ஃபுல் சர்ஜரி ஃபார் ஹிம். And you won't believe, within a 1 week time period, he started walking. He came back to his normal life. இது எதனாலனா பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி டெவலப். அட் த சேம் டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போலாம் நம்ம டெக்னாலஜி பத்தி பேசுறோம், நீங்க சொல்லலாம் மேம் டெக்னாலஜி டெவலப் ஆனாலும் இந்த மாதிரி இவ்ளோ எம்எம்ல இது பிக்ஸ் பண்ணணும், இவ்வளவு கர்விங் பண்ணணும், இவ்வளவு ஷார்பனிங் பண்ணணும், இதெல்லாம் சொல்றது ஒரு ஹியூமன் பீயிங்கோட பிரெயின் தானே மேம். எஸ், கட்டாயமா இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஒரு ஹியூமன் பீயிங்கோட பிரெயின் வந்து எல்லா டைம்லயும் ஒரே மாதிரி இருக்காது. அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும் போது, அது கிரியேட் பண்ணும் போது, அதை இன்வென்ட் பண்ணும் போது இருந்தது, அவர் இல்லாம போயிடுச்சுன்னா இல்லாம போயிடும். அந்த டேட்டாவே இல்லாம போயிடும், அந்த நாலேஜே இல்லாம போயிடும். பட் இது ரோபோவா இருக்கனால பெர்ஃபெக்ஷன் இருக்கு, அந்த நாலேஜ் நிறைய பேர் கேரி ஓவர் பண்றாங்க, எக்கச்சக்கமா இருக்குல்ல. சோ இது நான் மெடிசன் ரிலேட்டடா பேசுறேன். நாட் ஓன்லி இன் மெடிசன், இன் ஆர் ஃபீல்ட் இஸ் ஆல்சோ வெரி ஹெல்ப்ஃபுல். நீங்க வந்து எவ்வளவு தூரம் வந்து இந்த டெக்னாலஜில வந்து ஸ்கில் தான் இருக்கிறீங்க, அது வந்து நீங்க எப்படி அப்ளை பண்றீங்க நம்மளோட ப்ரொஃபஷன்ல, இது எல்லாமே நம்ம வந்து நோட்டபிள் பாயிண்ட்ஸா எடுத்துக்கணும்ப்பா. So taking over to the topic, so 1991 பிறகுதான் இந்த எல்பிஜி கான்செப்ட் வந்து குளோபலைசேஷன். சோ குளோபலைசேஷன்னா நோ பவுண்டரிஸ், எங்க வேணாலும் எப்படி வேணாலும் நீங்க பிசினஸ் பண்ணலாங்கிறப்போ இது வந்து நோ ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸ் மாதிரி கொண்டு வரும்போது இதெல்லாமே ரெகுலேட் பண்ணா நல்லா இருக்கும். தட்ஸ் வை வி ஹேவ் திஸ் ஆக்ட் கால்ட் அஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. இதை ஷார்ட்டா ஐடின்னு சொல்லுவோம். அண்ட் நிறைய பேர் வந்து ஐடின்னு சொன்னா இன்கம் டாக்ஸ் ஆன நினைச்சுப்பீங்க. ஹேர் ஆஃப்டர் யூ ஷுட் நாட் misconsider this one as information technology. Sorry, this one as income tax. This has to be considered as information technology. So depending on the situation. மெயின் ஆப்ஜெக்ட் என்னது, எதுக்காக இந்த ஆக்ட் வந்தது, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் வருதுன்னா அது எதுக்காக வந்தது. ஸோ வை வி நீட் டு ஹேவ் திஸ், வை வி நீட் டு ஹேவ் திஸ் ஆக்ட்னு ஒரு கொஸ்டினை ரேஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து அந்த ஆக்ட முழுமையா புரிஞ்சுக்க முடியும். So this act is providing legal recognition to electronic transactions. So எல்லாமே மோட்ல இருக்குன்னா because of this act தான். இப்போ யாராவது வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணணுமா, மோட்ல பண்றாங்களா, அது வந்து உங்களுக்கு அக்செப்டட்னு நீங்க நம்புறீங்களா, உங்க அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிருக்கு நம்புறீங்களா, அப்ப இதெல்லாம் நம்புறீங்கன்னா இந்த ஆக்ட் இருக்கிறதுனாலதான். பாருங்க எவ்வளவு நம்ம லைஃப்ல வந்திருக்குல்ல. ஒரு நார்மல் மார்க்கெட்ல ஒரு சேல் பண்ற லேடில இருந்து ஒரு ஹைஃபையான ஒரு ரிச் லக்ஸரி லைஃப் லீட் பண்ற பர்சன் வந்து எல்லாமே ஆன்லைன்ல நடக்குது டிரான்சாக்சன்ஸ் எல்லாம். அண்ட் மோர் ஓவர் இந்த லீகல் ரெகக்னிஷன் வெறும் எலக்ட்ரானிக் டிரான்சாக்சன்ஸ்க்காக பேசல. இது எப்படி ரெகக்னைஸ் பண்றோம்னா டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் மூலியமா ரெகக்னைஸ் பண்றோம். எதர் ஜெனரல் பப்ளிக்லோ இல்ல கவர்மெண்ட் அபிஷியல்ஸோ இல்ல ஏஜென்சி மூலியமா. இன்க்ளூடிங் இது மட்டும் இல்லாம ரூல்ஸ் பப்ளிஷ் பண்றது, ரெகுலேஷன்ஸ் and what are the other matters, இதெல்லாமே gazette notificationல வருதுப்பா. So that's about the first thing. So that's a discussion about legal recognition. Then goes with electronic filing of documents, e-filing. So இப்போ வந்து நீங்க ஐடி ஃபைலிங் எல்லாம் பண்ணிருப்பீங்கல்ல, தானே e-filing தானே. How far the government records are retained, இது எல்லாமே வந்து எவ்வளவு எஃபெக்டிவா ரெக்கார்ட்ஸ் இருக்குங்கிறதுக்காக. And not only that, we have so many amendments. We have constitutional amendments to other acts also. Other acts பாருங்க. இதனால பேங்கிங் ஆக்ட் மாதிரி இருக்கு, எவிடன்ஸ் ஆக்ட் மாதிரி இருக்கு. ஓகே, எவிடன்ஸ்ல வந்து ஹராஸ்மெண்ட் சொன்னா அது வந்து வாட்ஸ்அப்லயோ இல்லைன்னா வேற ஏதாவது மோட்ல ஹராஸ் பண்ணாலும் ஹராஸ்மெண்ட் சொன்னாங்களா. பேங்கிங்ல வந்து நீங்க என்ன டிரான்சாக்சன் பண்ணாலும் பேமெண்ட் பண்ணாலும் இப்ப எல்லாமே ஆன்லைன்ல பண்ணுதா. அப்போ ஒரு ஆக்ட் வந்தனால நிறைய ஆக்ட் வந்து சேஞ்சஸ் நடந்தது. அண்ட் லைசன்சிங், மானிட்டரிங் அண்ட் சர்டிஃபைங் அத்தாரிட்டி இதெல்லாமே ரெகுலேட் பண்ணா யார் ரெகுலேட் பண்ணணும், we need to have a particular authority for this, right? So இதுக்காக வந்து we need to have this
ஆக்ட்னு சொல்லலாம். Dispatch and receipt of records. Yes, இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு மெயில் அனுப்புறீங்க. ஓகேயா? நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இது வந்து எக்ஸோட பிளேஸ்ல இருக்கு, இது ஒய்யோட பிளேஸ்ல இருக்கு. சோ இது வந்து எக்ஸ் கிட்ட இருந்து ஒய் போயிருக்கு, ஒய் ரிசீவ் பண்ணிருக்காருன்ட்டு. So X has dispatched and Y has received the records. But இந்த ஐடி ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ் dispatch பண்ணிருந்தாலும் அவரோட ஏரியால ஒண்ணு இருக்கும். அந்த ஏரியா கிராஸ் பண்ணி போன பிறகுதான் இது வந்து dispatch எடுத்துக்க முடியும். இந்த ஏரியா எப்படி கன்சிடர் பண்றது? இது ஏரியா எப்படி கன்சிடர் பண்றது? ப்ராபபிலி நீங்க எப்பயாவது மெயில் அனுப்பிச்ச உடனே என்னது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல அந்த மெயில வந்து கேன்சல் பண்ணும், which means you don't want to send it. நீங்க சென்ட் பண்ண வேண்டாம், சென்ட் பண்ணதை கேன்சல் பண்ணனா உங்களால பண்ண முடியுமா? பர்டிகுலர் செகண்ட்ஸ்ல தானே பண்ண முடியும். சோ பர்டிகுலர் செகண்ட்ஸ்ல பண்ண முடியும்னா இந்த ஏரியாக்குள்ளதான் உங்க மெயில் இருக்குன்னு அர்த்தம். சோ இட்ஸ் நாட் பீன் சென்ட். ஓகே, இந்த என்கிரிப்ட் ஆகல, இட்ஸ் நாட் பீன் சென்ட். இது வந்து டைரக்டா வைக்கு போகுமானா டைரக்டா இது வைக்கு போகாது. நடுவுல ஏகப்பட்ட சிஸ்டம்ஸ் இருக்கு. ஓகே, இந்த போர்ட்டல் சொல்லுவோம்ல, ஏகப்பட்ட சிஸ்டம்ஸ் இருக்கு, ஐபி அட்ரஸ் சொல்லுவோம்ல, இதெல்லாம் அங்கெல்லாம் டிராவல் பண்ணி செக் பண்ணி பார்க்கும். இந்த கரெக்டா மேட்ச் ஆகுதா, இந்த அட்ரஸ் கரெக்டா மேட்ச் ஆகுதா, இது கரெக்டா மேட்ச் ஆகுதா, கரெக்டா மேட்ச் ஆகுதா, எல்லாமே செக் பண்ணி லாஸ்ட் இங்க போகும். இங்க போகும்போது ப்ராபபிலி ஐ சேஞ்ச் த கலர். இங்க போகும்போது ப்ராபபிலி இந்த ஏரியா போன பிறகுதான் இது ஒய்யோட தான் மாறும். டில் தென் இந்த ஏரியா வர வரைக்கும் இது Y வந்து அவரோடதும் சொல்ல முடியாது. So that's what about receipt of records. So dispatchங்கிறது யார் பண்றது? It may be sent by the originator. So நீங்க தான் ஃப்ரேம் பண்றீங்கன்னா நீங்களே சென்ட் பண்றது, இல்ல ஏஜென்ட், இல்ல சிஸ்டம் ப்ரோக்ராம்டு கூட இருக்கலாம். Sometimes you might have got some mail, like bulk mail வரும். This is generated mail. So you need not reply to this. So system program தான் இருக்கலாம். It will operate automatically. Dispatchங்கிறது நம்மளோட ரிசோர்ஸ் அவுட்சைட் த கண்ட்ரோல் ஆஃப் த ஆரிஜினேட்டர் கிட்ட போனாதான். சோ இந்த ஏரியா நான் மார்க் பண்ணல, இதை விட்டு வெளியில போகும்போது தான் நம்ம வந்து டிஸ்பேட்ச்னு சொல்றோம். அது மத்தபடி வந்து யாரோட சிஸ்டம் மூலியமா எப்படி போகணும், இது வந்து டெசிக்னேட்டட் கம்ப்யூட்டர் சோர்ஸ் மூலியமா போகுதா, அந்த அட்ரஸ் வந்து ரிட்ரைவ் பண்றதா, இதெல்லாமே செக் பண்ற மாதிரி இருக்கும். And unless otherwise agreed by the parties, place of dispatch shall be deemed to the place of business. Please make a note. ஏன்னா நான் வந்து இப்ப எல்லாமே எத்தனை பேர் வந்து உங்களுக்கு மெயில் வருதுன்னா நீங்க லேப்டாப் ஓபன் பண்ணி இல்ல வீட்ல போயிட்டு டெஸ்க்டாப் ஓபன் பண்ணி மெயில் செக் பண்றீங்க. இதோ இப்ப கூட நான் செஷன் எடுத்துட்டு இருக்கேன், நீங்க செஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதோ ஒரு மெயில் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே கூட மெயில் பாக்குறேன்ல, நீங்க என்கிட்ட செஷன் அட்டெண்ட் பண்ணிட்டே கூட மெயில் பாக்குறீங்கல்ல. வாட் ஹேப்பன்ஸ்? அப்போ நீங்க இப்ப இருக்கிற இடம் தான் வந்து பிளேஸ் ஆஃப் பிசினஸ், ஆனா தட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் பிளேஸ் ஆஃப் பிசினஸ். பிளேஸ் ஆஃப் டிஸ்பேட்ச்ங்கிறது எங்க வேணாலும் இருக்கலாம், பட் எந்த இடத்துல இருந்து நான் சென்ட் பண்ணிருக்கேங்கிறது பிளேஸ் ஆஃப் பிசினஸ் டீம்னு சொல்லுவோம். சோ பிளேஸ் ஆஃப் பிசினஸ் ஷால் பி டீம் டு பி த பிளேஸ் ஆஃப் பிசினஸ். அதுதான். இஸ் இட் ஓகே? திஸ் இஸ் சம்வாட் an important heading pa. So for understanding sake I'm telling. ஏன்னா நார்மலா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது இது. Next we'll go for the certifying authorities. Certifying authorities are who have the license to regulate, recognize, license, regulate, standardize and supervise the authorities-ங்கிறதுக்காக இருக்கிறதுதான். இந்த கண்ட்ரி வந்து என்ன பவர்ஸ் வச்சிருப்பாங்கன்னா, என்ன இன்ஃபர்மேஷன் எந்த சிஸ்டம்ல இருந்து போகுது, எல்லாமே செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இருக்கா, ஏதாவது வந்து ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்னு வந்திருக்கா, ஏதாவது ஜெனரல் ஸ்பெசிபிக் அசஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா, ப்ரிவென்ட் பண்ணணுமா, இதெல்லாமே பார்ப்பாங்க. இங்க வந்து இந்த பவர்ஸ் ஆஃப் சர்டிஃபைங் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலர் ஆஃப் சர்டிஃபைங் அத்தாரிட்டி வந்து சர்டிஃபை பண்ணிருப்பாங்க. சோ கண்ட்ரோலர் வந்து சர்டிஃபை பண்ணிருப்பாங்க. அவர் வந்து டிஎஸ்சி இஷ்யூ பண்றது, சோ டிஜிட்டல் சிக்னேச்சர், மிச்ச ஆக்ட்ஸ், மிச்ச ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஸ்பெசிஃபை பண்றது as will be decided by the control. Is it okay? Offenses is another one important topic and beautiful topic. Offensesனா தப்பு பண்றது, பெனால்டி லெவி ஆகும். எந்த offense or contravention, any country, please make a note of this word, any country. Why I'm focusing this word na, எப்பவுமே எந்த ஒரு ஆக்ட் எடுத்தாலும் செக்ஷன் 1 எதை பத்தி பேசணும் தெரியும் இல்லையா? ஸ்கோப், எக்ஸ்டென்ட் அண்ட் அப்ளிகபிலிட்டி பத்தி பேசணும். ஞாபகம் இருக்குல்ல? ஸ்கோப், எக்ஸ்டென்ட் அண்ட் அப்ளிகபிலிட்டி. சோ எப்ப வந்து அப்ளிகபிள், யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், எந்த ஊருக்கெல்லாம் அப்ளிகபிள், இந்த மாதிரி பேசும்போது சொல்வீங்க எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்ளிகபிள், applies to whole of India except Jammu and Kashmir. Except Jammu and Kashmir scrap பண்ணியாச்சு தனி ஸ்டேட்டஸ். சோ applicable to the whole of India நம்ம சொல்லுவோம். சோ இந்த கேஸ்ல ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து பாருங்க, the contravention or the offense is happening in any country or any nation and that involves a computer or system or network which is located in India.
நம்ம டெஸ்பேட்ச் அண்ட் ரிசீப்ட் சொல்றோம்ல, அது இந்தியாவா இருந்ததுன்னா எந்த கண்ட்ரில இருந்தாலும் பரவாயில்ல, திஸ் வில் பி கன்சிடர்ட் அஸ் அன் அஃபென்ஸ். பியூட்டிஃபுல்லான ஹெட்டிங். எந்த மாதிரி எல்லாம் இருக்குது அஃபென்ஸ்னா? டாம்பரிங்னா டேமேஜ் பண்றது, ஹேக்கிங், டிஸ்ட்ரக்ஷன், டெலீஷன், ஆல்டரேஷன் ஆஃப் எனி டேட்டா இன் எனி கம்ப்யூட்டர் with an intention to damage or injury. Misrepresentation, okay, to controller or certifying authority. Breach of confidentiality and privacy. Publishing false digital signature certificates. இதெல்லாமே offenses தான். ஏதாவது disputes வந்துச்சுன்னா என்ன பண்றது? We have this authority called as Cyber Regulations Appellate Tribunal. கிராக்ட் சொல்லுவாங்க, ஷார்ட்டா நல்லா இருக்குல்ல நேம். இன்கேஸ் நீங்க வந்து அப்பீல் பண்ணணும்னா நீங்க கிராக்டுக்கு அப்பீல் பண்ணலாம். எங்க இந்த சர்டிஃபைங் அத்தாரிட்டிஸ் வந்து ஏதாவது இது பெனால்டி ரைட் பண்ணிருக்காங்க எக்ஸெட்ரா அந்த கேஸ்ல. சோ கண்ட்ரோலரோ அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிஸோ அவங்க பாஸ் பண்ண ஆர்டர் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னா நீங்க கிராக்டுக்கு போகலாம். எவ்வளவு நாளுக்குள்ள நீங்க அப்பீல் பண்ணலாம்னா 45 டேஸ்க்குள்ள அப்பீல் பண்ணலாம். இதையும் மீறி உங்களுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அப்பீலேட் ட்ரிபியூனல் கிராக்டோட டெசிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா யூ கேன் கோ டு ஹை கோர்ட் வித்தின் 60 days. And civil court will not have any jurisdiction over it. Powers, procedures, civil court மாதிரி இருக்கும், but it will not have any jurisdiction over it. Jurisdiction authority இல்லைன்னு சொல்றது. Does not have jurisdiction, no authority. Now we'll go for this heading, information technology rules with respect to reasonable security practices and procedures and sensitive personal data and information. Data protection na என்னது? எந்த மாதிரியான பிரைவசி லாஸ், பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் so that our main intention is to minimize the intrusion disturbance or disturbing like into one's privacy which may be due to collection or storage or dissemination of personal data. Is it okay? Personal data na probably தெரியும். அவங்களோட சிஸ்டம்ல இருந்து ஏதாவது டேட்டா வந்து நீங்க கலெக்ட் பண்ணீங்கன்னா பர்சனல் டேட்டா. ஒரு நார்மல் டேர்ம் தான் அது. அண்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன் லாஸ்ங்கிறது இங்க என்னென்ன மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு பிரைவசி டீல் பண்றீங்க, பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் டீல் பண்றீங்க, எப்படி இதை ரெகுலேட் பண்றீங்க, இதோட கலெக்ஷன் எப்படி ரெகுலேட் பண்றீங்க, இதெல்லாமே டேட்டா ப்ரொடெக்ஷன்ல இன்க்ளூட் ஆகும். ஸோ அல்டிமேட்டா நம்மளோட இன்டென்ஷன் வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் லா இன் இந்தியா தான். ஸோ நோ செப்பரேட் டேட்டா ப்ரொடெக்ஷன் லா இன் இந்தியா. இதுக்கு தனியா லா போட்டிருக்காங்களா இல்ல. வி ஆர் ஃபாலோயிங் ஃப்ரம் ஐடி ஆக்ட் இட்செல்ஃப். October 17, 2000 வந்து இது அப்ளிகபிள். அண்ட் ஆக்சுவலா ஐடி ஆக்ட்ல வந்து டைரக்டா பாத்தீங்கன்னா 2000ல இருந்து பார்க்கும்போது ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது பர்டிகுலரா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக இந்த சென்சிட்டிவ் பர்சனல் இன்ஃபர்மேஷன் டேட்டாக கொடுத்தாங்களா இண்டிவிஜுவலுக்குன்னு பாத்தீங்கன்னா கொடுக்கல. ப்ராபப்ளி நீங்க ஏதாவது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணும்போது இல்லைன்னா ஏதாவது டீடைல்ஸ் கொடுத்து ஒரு ஆப்குள்ள என்டர் ஆகும் போது சொல்லுவாங்க யோர் டேட்டா வில் பி மெயின்டைன் அஸ் அ பிரைவசின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. சோ அதெல்லாமே வந்து 2000ல இல்ல, 2008ல தான் வருது, அமெண்ட் பண்றாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் வந்துட்டு 2009ல இருந்து என்போர்ஸ்மெண்ட்ல வந்தது. செக்ஷன் 43A இன்சர்ட் பண்ணாங்க. அதுவும் பத்திர திரும்ப 2011ல இதுக்குன்னு செப்பரேட் ரூல்ஸா கொண்டு வந்தாங்க சிஜி நோட்டிபிகேஷன்ல. சோ இது வந்து ரைட் ஆஃப் பிரைவசிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா மாறிச்சு. பியூட்டிஃபுல் இல்ல? நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ல ரைட் டு ஸ்பீக், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கூட அப்படித்தானே வந்தது. ஏகப்பட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. பட் இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஆகஸ்ட் 24, 2017ல இனிமே ரைட் டு பிரைவசிங்கிறது ஒருத்தரோட ஃபண்டமெண்டல் ரைட் தான். ஒரு பத்தி தப்பா பேசக்கூடாது, மீம்ஸ் கிரியேட் பண்றது அதெல்லாமே பண்ணக்கூடாதுங்கிறது என்னது. ஆப்வியஸ்லி இட் பிகம்ஸ் த ஃபண்டமெண்டல் ரைட். ஓகே, பியூட்டிஃபுல்லான ஹெட்டிங். And other related important provisions of the IT Act related to data provision பாத்தீங்கன்னா இங்க செக்ஷன் 43A இல்லையா. சோ செக்ஷன் 43A தான் இங்க நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ நம்ம பார்க்கறது ஃபுல் டீடைல்ட் ஆக்ட் இல்ல, நம்மளோட கண்டென்ட் பேஸ் பண்ணி என்ன டீடைலிங்ஸ் இருக்கோ அந்த டீடைலிங்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம். Okay, so explicitly provides that whenever a body corporate possesses or deals with any sensitive personal data or information, it is negligent. Please highlight this word, negligence. நான் கொடுக்கலங்க அதுவா போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. யூ கெட் மை பாயிண்ட்? கேன் யூ ப்ளீஸ் அக்னாலேஜ்? நான் எதுவுமே கொடுக்கலங்க, அது எப்படி போச்சுன்னு தெரியலங்க, அது எப்படி போச்சு தெரியல. So you are not giving that proper protection. கம்ப்ளீட்டா நீங்க டேக் கேர் பண்ணணும். இது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாம நடந்தது, இஸ் நாட் மை கண்ட்ரோல், இஸ் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றது இல்ல. அது மூலமா ஏதாவது ராங்ஃபுல் லாஸ் இல்லைன்னா ராங்ஃபுல் கெயின் வந்திருந்தா then that body corporate will be liable to pay damages to that person so affected. எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க, எப்படியோ டேட்டா பாஸ் ஆயிடுச்சுங்கன்னு சொல்றது. ஓகே, இதெல்லாமே ரொம்ப தப்பான விஷயங்களுக்காக இந்த செக்ஷனை ஹைலைட் பண்ணிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ஷன். இஸ் இட் ஓகே? Then goes with section 72A.
இப்ப பெனால்டி டேமேஜஸ் சொல்றோம் இல்லையா, எவ்வளவு பெனால்டி? டிஸ்க்ளோசர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் பிரீச் ஆஃப் லாஃபுல் கான்ட்ராக்ட்னா மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட், ஃபைன் வந்து அப் டு 5 lakhs போகலாம், இல்ல ரெண்டுமே இருக்கலாம், இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன். And with respect to this rules, we have the notification Department of Information Technology from this date, April 11, 2011 onwards. இதோட மெயின் ஹைலைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, applicable to body corporates and persons located in India. Please make a note, body corporates and persons located in India. ரூல் 3ல வந்து லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல எதெல்லாமே வந்து சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டான்ட்டு. சோ நீங்க கெஸ் பண்ணிக்கிறீங்க பாருங்களேன், பாஸ்வேர்ட்ஸ், கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷன், பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் லைக் டிஎன்ஏ, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், வாய்ஸ் பேட்டர்ன்ஸ் எக்ஸெட்ரா, பிசிக்கல் ஆஃப் சைக்காலஜிக்கல் ஆர் மென்டல் ஹெல்த் கண்டிஷன். இதெல்லாம் ரொம்ப கீழே நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். It's further fact that any information is freely available or accessible in the public domain is not considered to be sensitive personal data. ஒருத்தர் எப்ப பிறந்திருக்காரு, பர்த் டேட், இப்பதான் நீங்க வந்து கவர்மெண்ட் வெப்சைட்ல போனீங்கன்னா யூ கேன் கெட் பர்த் சர்டிபிகேட், ரைட்? இது வந்து நீங்க பர்சனல் டேட்டான்னு சொல்லி இது பண்ணுங்க, சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டான்னு சொல்ல முடியும். ஓகேயா? யூ ஹேவ் டு பி வெரி கீன் இன் தட். இஸ் இட் ரைட்? சோ இதெல்லாமே கொஞ்சம் நோட்டபிள். அண்ட் ரூல் 4 எதை பத்தி பேசுதுன்னா, இந்த மாதிரி பாடி கார்பரேட்ஸ் வந்து சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுதான் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், இதெல்லாம் சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா. சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா எடுக்கும் போது they have to draft a privacy policy and it should be easily accessible for the person. It becomes a duty. So rule 4 is imposing a duty on the body corporates. கிளியரா அவங்களோட வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ண and should not contain details on the type of information, என்ன மாதிரி இதை கலெக்ட் பண்றீங்க அது, and moreover இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்றது அட்மோஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரூல் 5 கம்ப்ளீட்டா கைட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும் போது என்ன மாதிரியான டியூட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஒன்னும் இல்ல, முதல்ல அந்த பர்சன் கிட்ட கன்சர்ன் வாங்கணும். என்ன அதான் நான் சொன்னேன், இப்ப நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா உங்க கார்டை வந்து ஃபர்தர் டிரான்சாக்ஷனுக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாமா, திஸ் வில் நாட் பி ஷேர் வித் எனிபடின்னு வருது இல்ல, அப்ப நீங்க எஸ் டிக் பண்ணி தானே போறீங்க. சேவ் ஃபார் ஃபர்தர் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ், நாட் டயலாக் பாக்ஸ், ஒரு ஆப்ஷன் பாக்ஸ், அதை டிக் பண்ணிட்டு தானே உள்ள போறீங்க. சோ இந்த மாதிரி கன்சர்ன் கொடுக்கணும். Information shall not be collected unless it is for lawful purpose. நீங்க அன்லாஃபுல் பர்பஸ்க்கு நீங்க பாட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. நீங்க தான் ஓகே தானே சொன்னீங்கன்ட்டு. நான் ஓகே சொன்னது லாஃபுல் பர்பஸ் தான், அன்லாஃபுல் பர்பஸ்க்கு இல்ல. அண்ட் என்ன பர்பஸ்க்காக நீங்க யூஸ் பண்றீங்க, ஃபர்தர் டிரான்சாக்ஷன் நீங்க உங்க கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னீங்கன்னா அதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இது ஓகே. அண்ட் also it has to be ensured that the persons providing information are aware about the fact that the information are collected and the purpose and who are the recipients, names, addresses and other things. அது மட்டும் இல்லாம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணும். எஸ், பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். ஏதாவது கரெக்ஷன்ஸ் எல்லாம் மேக் பண்ணோம்னா செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணணும், அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணும். அது மட்டும் இல்லாம எஸ், ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் திஸ் பாயிண்ட், தே ஹேவ் டு டெசிக்னேட் அ கிரீவன்ஸ் ஆஃபீஸர். அவரோட நேம், கான்டாக்ட் டீடைல்ஸ் அதெல்லாமே வெப்சைட்ல ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் ஏதாவது வந்து அக்ரீட்னஸ் இருந்திருந்தா, அக்ரீட் ஆனாங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ணுவாங்க, அதை அட்ரஸ் பண்றதுக்காக. அது மட்டும் இல்லாம இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்றாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட இருந்து வாங்கினாங்களோ அவங்க கிட்ட இருந்து ப்ரையர் பெர்மிஷன் வாங்கணும். பியூட்டிஃபுல்லான ரூல்ஸ் இல்ல. Let me finish it off for a particular set, then I'll give some time to go through. ஏன்னா அது ஒரு கண்டினியூட்டியோட இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். So instead of breaking in between, Rule 8 discusses with reasonable security process and procedures. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, எனக்கு தெரியாம நடந்ததுங்க, அது எப்படிங்க உங்களுக்கு தெரியாம நடக்கும், என்னென்ன விஷயங்கள் நீங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். சோ ரீசனபிள் செக்யூரிட்டி அண்ட் ப்ராசஸஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். சோ இதுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, IS, ISO, IEC ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே. சோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ண டேட்டா செக்யூரிட்டிக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாம ஐடி ஆடிட் சொல்லுவாங்கல்ல, ரீசனபிள் செக்யூரிட்டி பிராக்டிசஸ்ன்னு சொல்லிட்டு ஆடிட் இருக்கும். இது வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ இயர் வந்து கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சிக்னிபிகன்ட் அப்கிரேடேஷன் ஏதாவது இருந்ததா அதெல்லாமே கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ்னா அதெல்லாமே பாக்குற மாதிரி இருக்கும். Okay, so that's about 10.1. So 10.1 is highly dealing with sensitive personal data. Okay, ஒரு டெக்னாலஜி ட்ரிவன் ப்ராசஸ், வேற ஒன்னும் இல்ல. ஓகே, இதனால நிறைய சினாரியோஸ் வந்து நம்ம ஈஸியா மேனேஜ் பண்ண முடியுதுன்னு சொல்லலாம். நிறைய சினாரியோஸ்னா லைக் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்ல, லைக் ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கும் போது, பெசிமிஸ்டிக்கா இருக்கும் போது, எக்கனாமி வந்து இன்ஃபிளேஷன்ல இருக்கும் போது, டிஃபிளேஷன்ல இருக்கும் போது என்ன விஷயங்கள் நடக்கும், எப்படி கிராஸ் பண்ணலாம், இது எல்லாமே வந்து பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் மூலியமா நடக்கும். சோ டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதை வந்து ஆக்ஷனபிள் இன்ஃபர்மேஷனா டெலிவர் பண்றது, சோ தட் கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ்ஸ், மேனேஜர்ஸ், ஒர்க்கர்ஸ்
இதுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்ன மாதிரியான பிசினஸ் டெசிஷன்ஸ் பண்ணலாங்கிறது இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பிஐ ப்ராசஸ்க்கு நிறைய ஆர்கனைசேஷன் பிகம் அ மெனி இம்பார்ட்டன்ட் பார்ட். இன்டர்னல் ஐடி சிஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ல இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ண பிறகு இது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, தென் தே வில் ப்ரிப்பேர் இட். அதுக்கு பிறகு தே வில் ஆஸ்க் டூ மெனி கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ தேல் ரன் queries. ஒரு செட் ஆஃப் queries வச்சிருப்பாங்க, டெஸ்ட் டேட்டான்னு கூட சொல்லுவோம் அதுக்கு பேரு. செட் ஆஃப் queries வச்சிருப்பாங்க, ஏகப்பட்ட queries வந்து ரேஸ் பண்ணி அதுக்கு எப்படி வந்து ஆன்சர் கொடுக்குது அப்படியெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. அது மூலியமா விஷுவலைசேஷன்ஸ் லைக் வி நோ தட் சார்ட்ஸ், கிராஃப்ஸ், அந்த ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்றதுக்காக எப்பவுமே நம்மளுக்கு வேல்யூஸா இருக்கிறத விட அது கிராஃபிக்கலா மாத்தினா நம்மளுக்கு ஐ அட்ராக்டிவா இருக்குன்னு ஈஸியா இருக்கும். அது எல்லாமே we have this dashboards also. So you know about dashboards, right? So probably என்னோட கம்பெனி வந்து சேல்ஸ்க்காக பாக்குது, மார்க்கெட்டிங்காக பாக்குது. அப்போ சேல்ஸ்னா இந்த மந்த்ல எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு, லாஸ்ட் மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் வந்து எவ்வளவு ஹைலைட் ஆயிருக்கு, அண்ட் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் சேல்ஸ், இதெல்லாமே ப்ரிடிக்ட் பண்றது, இதெல்லாமே வந்து டேஷ்போர்ட்ஸ்ல வந்து நின்றுடும். ஸோ தட் எவ்ரிபடி கேன் அசஸ். Okay, and reports to make the analytic results, what is available to the business users for operational decision making and strategic planning. Ultimate goal என்னது பிஐக்குன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் டெசிஷன்ஸை முடிஞ்ச வரைக்கும் பெட்டரா எடுக்கிறது தான். என்ன பர்பஸ்க்காக எடுக்கணும்? எஸ், ரெவென்யூ ஜெனரேஷன் தானே. அது மட்டும் இல்ல, சோ எப்பவுமே வந்து மணி ரிலேட்டடா மட்டும் பிசினஸ்ல பேச மாட்டோம், சஸ்டைனபிலிட்டி அண்ட் growthக்காகவும் பேசுவோம். So apart from increasing the revenue, we have to improve our operational efficiency, and not only that, especially to gain the competitive advantage. எப்படி அச்சீவ் பண்றாங்கன்னா அனாலிட்டிக்ஸ், டேட்டா மேனேஜ்மெண்ட், ரிப்போர்ட்டிங் டூல்ஸ் இருக்கு. ஸோ ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்கு அதுக்கு, அண்ட் சம் மெத்தடாலஜிஸ் ஆல்சோ வி ஹேவ். இந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா ஒன்றும் இல்லை, பிசினஸ் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். ஆனா இது வந்து நார்மல் சாஃப்ட்வேர் சொல்ல முடியாது, ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். ஏன்னா பிஐ சாஃப்ட்வேர் சொல்றதுக்கு பதிலாக சாஃப்ட்வேர் நம்ம சொல்றது மட்டும் பண்ணுவோம், அது சாஃப்ட்வேர். பட் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் மோர் தென் தட். ஸோ இட்ஸ் அன் ஆர்கிடெக்சர். ஸோ இட் செல்ஃப் கிரியேட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் மெனிதிங். இதோட ஸ்டோரேஜ் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டேட்டா, அந்த பிக் டேட்டான்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க. லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா இருக்கும், எங்கெங்கயோ வந்து கலெக்ட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாமே வந்து டேட்டா வேர் ஹவுஸ்ல கலெக்ட் ஆயிருக்கும். என்டையர் ஆர்கனைசேஷன் எல்லாம் சின்ன சின்ன டேட்டா மார்ட்ஸ்ல கலெக்ட் ஆயிருக்கும். ஸோ மார்ட்ஸ் தான் தெரியும்ல, ஆர்கனைஸ்டா இருக்கிறது மார்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சப்செட்ஸா ஹோல்ட் பண்ணிருக்கோம். அது இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட்ஸா இருக்கலாம், கம்ப்ளீட் பிசினஸ் யூனிட்ஸா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வந்து இந்த கம்பெனியோட வேர் ஹவுஸோட அது மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும்பா. என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்னா பியூட்டிஃபுல் பாருங்களேன். ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அப்பப்போ வருது. அதனாலதான் இது வந்து பிக் டேட்டா, பிக் வேர் ஹவுஸ் இருக்கும், எக்ஸெட்ராங்கிறது. இதுக்குண்டான எனேபிளிங் டூல்ஸ் இருக்கு. இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டாக்டிக்கல் டெசிஷன் மேக்கிங்க்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நாட் தட் டைரக்டா டேட்டாவா யூஸ் பண்ண முடியாது, ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். ஸோ ரா டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் சோர்ஸ் சிஸ்டம்ஸ் மூலமா ஜெனரேட் ஆகுது, இன்டெகிரேட் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி அதை கிளீனிங் பண்ணி கிளென்சிங் பண்ணுவாங்க. ஓகே, டேட்டா இன்டெகிரேஷன் எல்லாம் பண்ணி அதுக்கு பிறகு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் வச்சு இதுக்குன்னு பர்டிகுலரா பிஐ டீம்ஸ் இருக்கு. அதுக்கு பிறகு பிசினஸ் யூனிட்ஸ் எப்படி வந்து அக்யூரேட் அண்ட் கன்சிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு அனலைஸ் பண்ண போறாங்கன்னு எல்லாமே டீட்டெயிலா பார்ப்பாங்க. இஸ் இட் ஓகே? What are the steps involved in BI? ஒன்றும் இல்லை, டேட்டா ப்ரிப்பரேஷன் ஏற்கனவே பார்த்துட்டோம். அது அனாலிட்டிக் query, ஸோ queries ரேஸ் பண்ணி ரன் பண்ண வைக்கிறது. கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், ப்ராபப்ளி இந்த பிசினஸ் இது வந்து நான் ஃபினான்ஷியலுக்காக பண்றேன்னா அது ரேஷியோ வச்சு இருக்கலாம், ரேஷியோ அனாலிசிஸ் வச்சு இருக்கலாம், இந்த மாதிரி. And how it's going to influence, and what are the business decisions I'm going to make out of. யார் இந்த BI tools யூஸ் பண்றாங்கன்னா, yes, the professionals we have, business analysts, executives, workers, இங்க எல்லாமே அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து லைக் கஸ்டம் மேடா ஓகே பண்ணிக்கிறாங்க. Yes, especially for the development of the self-service and data discovery tools. So in the self-service business intelligence environment, இப்ப எல்லா ஆர்கனைசேஷன் எஸ்பெஷலி லார்ஜ் ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்களோட இன்டென்ஷனே வந்து இந்த டேட்டா கிரியேட் பண்றது, விஷுவலைஸ் பண்றது, அண்ட் அதுக்கேற்ற டிசைன் டேஷ்போர்ட்ஸ் வந்து டிசைன் பண்றாங்க. சரி, ஓகே. இந்த பிஐ ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணுவோம்னா அட்வான்ஸ் அனாலிட்டிக்ஸ் எல்லாமே இன்கார்பரேட் பண்ணி ப்ராப்ளி டேட்டா மைனிங் சொல்லுவாங்க. இன்னொரு மீனிங் ஆஃப் டேட்டா மைனிங், டேட்டா மைனிங்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. எனக்கு என்ன டேட்டா, ஏன்னா டேட்டா ஆக்சுவலா டேட்டா வந்து எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. எனக்கு தேவையான டேட்டா மட்டும் நான் எடுக்கணும். ஓகே, டேட்டா வந்து இன்ஃபர்மேஷனா மாத்தணும். இன்ஃபர்மேஷன் நான் ஃபர்தரா என்னோட அனாலிட்டிக்ஸ்க்காக, என்னோட அனாலிசிஸ், என்னோட ரிப்போர்ட் மேக்கிங்காக நான் இது வந்து யூஸ் பண்ண போறேன்னா டேரக்டா எனக்கு டேட்டா தேவைப்படாது. ப்ராபப்ளி எத்தனை பேர் வந்து அபவ் 100 years இருக்காங்க. So I'm just making an article, or I'm a pharma industry where I'm producing some. இப்போ அந்த இதெல்லாம் பாத்திருக்கீங்களா, டயபெட்டிஸ்க்காக, உமன்ஸ் ஹெல்த்துக்காகன்னு சொல்லிட்டு ஹார்லிக்ஸ் அதெல்லாம் அது இதுன்னு வருது இல்ல,
எனர்ஜி ட்ரிங்க்ஸ். அந்த மாதிரி அபவ் 100 இயர்ஸ் இருக்கவங்களுக்காக நான் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ரெடி பண்ண போறேன். அப்போ எனக்கு இந்த டேட்டால இருந்து இது இன்ஃபர்மேஷனா மாத்தணும். என்னன்னா, இதுல இருந்து நான் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன். அபவ் 100 இயர்ஸ் ஓல்டு யார் இருக்காங்கன்ட்டு. இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பேரு. நான் எக்ஸாம்பிளுக்கு அபவ் 100 இயர்ஸ் சொல்றேன். அது என்ன கேட்டகரி வேணாலும் இருக்கலாம். இல்ல இப்படி கூட வச்சுக்கோங்க. சின்ன ஏஜ்லயே வந்து டயபிட்டிஸ் வந்துருது இல்ல. இப்பெல்லாம் சின்ன பசங்களே வந்து 14, 15 இயர்ஸ்லயே ஒபீஸா இருக்காங்கல்ல. அவங்களுக்காக நான் ஒரு ட்ரிங்க் மேக் பண்ணணும். சோ யூ நாட் லூஸ் த எனர்ஜி பட் யூ வில் லூஸ் யுவர் வெயிட் அலோன். அந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் நான் மேனேஜ் பண்ணணும். சோ இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். இந்த எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு பேர் வந்து மைனிங்னு சொல்லுவோம். அந்த மைனிங் தான் இப்ப டேட்டா மைனிங்னு பார்த்துட்டு இருக்கோம். பிகாஸ் நம்ம டேட்டா வந்து இன்ஃபர்மேஷனா மாத்துறது தான். சோ எனக்கு இந்த டேட்டா மைனிங் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ல என்ன கிடைக்குதோ அதுதான் இன்ஃபர்மேஷன். இதை வச்சுதான் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்தரா அனலைஸ் பண்றது, ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்றது. ஓகே, சோ டெக்ஸ்ட் மைனிங் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் இருக்கு, அண்ட் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்குப்பா. சோ லைக் வி ஹேவ் ப்ரிடிக்டிவ் மாடலிங் ஆல்சோ. ப்ரிடிக்டிவ்னா ப்ரிடிக்ட் பண்றது, வாட் இஃப் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஓகே ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். And we can make this comparison with the reports generated by different teams. ஏன்னா ஒவ்வொரு டீம்ஸும் ஒவ்வொரு மாதிரியான query ரேஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பாங்க, மைண்ட் பண்ணிருப்பாங்க டேட்டாவை. சோ அதை பேஸ் பண்ணி ஒரு கம்பேரிசன் கொண்டு வந்தா இன்னும் நிறைய பியூட்டிஃபுல்லான ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஹெட்டிங் கோஸ் வித் why this BI is important. எஸ், ஒரு ஆர்கனைசேஷனோட பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அதுவும் ஏற்கனவே இருக்கிற ரெலவெண்டான டேட்டா வச்சு இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம என்னால வந்து பெட்டர் டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியும் with the help of the tools and techniques which I have. And in case BI இல்லனா நம்மளோட ஸ்டேட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா வந்து டேட்டா ட்ரிவன் டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியாது. டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியும் ப்ராபப்ளி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு, ஃபியூச்சர் ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் மொத்தம் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி, இல்லைன்னா வந்து எக்ஸிகியூட்டிவ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, இந்த மாதிரி ஆங்கிள் தான் நான் பண்ண முடியுமே தவிர டேட்டாவை வச்சு என்னால டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியாது. எக்ஸிகியூட்டிவ் ஒர்க்கர்ஸ் அதுக்கு எல்லாருமே இதுக்கு ஒர்க் பண்றாங்க. இன்கேஸ் வந்து ஏதாவது பொட்டன்ஷியல் எரர்ஸ் லைக் மிஸ்டெப்ஸ் இருந்துச்சுன்னா ப்ராபப்ளி அது வந்து சம்டைம்ஸ் வந்து என்னோட டேட்டா இன்டெலிஜென்ஸ். டெஃபினட்டா இந்த பிஐ ப்ரோக்ராம் மொத்தம் சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வரும். எக்ஸிகியூட்டிவ்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸ்க்கு வந்து அவங்களோட பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்றதுக்கு, இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ் வருதுன்னா அதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா அதை எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், கஸ்டமர்ஸ் வந்துட்டு என்ன நீட்ஸ் அண்ட் வான்ஸ் இருக்கு, சோ அது மூலியமா நான் எப்படி மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் இதுதான் வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் நாட் ஓன்லி தட், சப்ளை செயின், மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்க பாட்டில் நெக்ஸ் இதெல்லாமே முன்னாடியே நான் டிடெக்ட் பண்ணிட்டேன்னா இதெல்லாமே எனக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். சோ ப்ராப்ளி நீங்க ஃபியூச்சர்ல மேனுஃபேக்சரிங்ல போனீங்கன்னா ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட் தான் நீங்க இந்த ஏரியால ஒர்க் பண்ணுவீங்க. Also better able to monitor employee productivity, labor cost and other workforce data. Main key benefits பாத்தீங்கன்னா ஸ்பீடிங் அப், இம்ப்ரூவிங் த டெசிஷன் மேக்கிங், இன்டர்னல் பிசினஸ் ப்ராசஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்றது, ஆபரேஷனல் எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றது, பிசினஸ் ப்ராப்ளம்ஸ் ஸ்பாட் அவுட் பண்றது, எதை அட்ரஸ் பண்ணணும், எது வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்ட்டு, என்ன ட்ரெண்ட்ஸ் இருக்கு இப்போ ஐடென்டிஃபை பண்றது, பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எப்படி ஸ்ட்ராங்கரா டெவலப் பண்ணலாம், அண்ட் சேல்ஸ் அண்ட் நியூ ரெவன்யூஸ் வந்து எப்படி ஹையர் ஆக்கலாம், அண்ட் அல்டிமேட்லி உங்க ரைவல் கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது ஹவு இட் கேன் பிகம் அ காம்படிட்டிவ் எட்ஜ். இது தவிர ஏகப்பட்ட இன்னும் பெனிஃபிட்ஸ் இருக்கு. லைக் நேரோவர் பெனிஃபிட்ஸ் கூட இருக்கு. எப்படி வந்து மேனேஜர்ஸ் வந்து பிசினஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் ரிலேட்டட் காம்படிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் வந்து ட்ராக்கிள் பண்ண முடியும். திஸ் பர்டிகுலர் ப்ராசஸிங் கால்ட் அஸ் ஆன்லைன் அனாலிட்டிக்கல் ப்ராசஸிங். இது வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ணும், மல்டிபிள் டைமென்ஷனல்ஸ் அனலைஸ் பண்ணும், காம்ப்ளெக்ஸ் குவெரிஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ்க்கு எல்லாம் வந்து சூட்டபிளான ஒரு ஆப். தட் இஸ் இது என்னது ப்ராசஸிங். மொபைல் பிஐ, சோ நம்ம ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ்ல வந்து எல்லாமே நம்ம பண்ண முடியுது இல்ல, மொபைல் வியூ. சோ முன்னாடி எல்லாம் வந்து ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து எப்படி இருந்ததுன்னா லேப்டாப் டெஸ்க்டாப் வியூ தான் வந்தது, ஓகே, வெப் வியூ. அதுக்கு பிறகு வந்து நம்ம மொபைல் டிவைஸ்லயும் வந்து பார்க்க முடியுற மாதிரி கொண்டு வந்தாங்க. சோ மொபைல் பிஐ. This may only display 2 or 3 data visualizations and KPI indicators. Okay, device screenல வியூ பண்றது. ரியல் டைம் பிஐ, எஸ் உங்களுக்கு மாறுது இல்ல, இப்போ எவ்வளவு ஸ்கோர் மாறுது, அண்ட் எவ்வளவு பேர் வந்து பேண்டமிக்ல அஃபெக்ட் ஆகுறாங்க, ஃப்ளட்ல வந்து எத்தனை பேர் இறந்து போறாங்க, அப்போ மாறிக்கிட்டே இருக்குல்ல. சோ கிரெடிட் ஸ்கோரிங், ஸ்டாக் ட்ரேடிங், இது எல்லாமே வந்து ரியல் டைம் பிஐ. சோ ஐம் நாட் கோயிங் லைன் பை லைன். ஓகே, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். ஆபரேஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆபரேஷனல் பிஐங்கிறது ரியல் டைம் அனாலிட்டிக்ஸ்க்காக இருக்குது. சோ என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து மேனேஜர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுங்கிறதுக்காக. ஓப்பன் சோர்ஸ் பிஐ, சோ இன் ஷார்ட் கால்ட் அஸ் OSBI. இது வந்து கம்ப்ளீட்டா ஓப்பன் சோர்ஸ்ல ஒர்க் பண்ணும். 2 வெர்ஷன்ஸ்ல இருக்கு. ஒன்னு வந்து கம்யூனிட்டி எடிஷன். சோ அது வந்து நம்ம ஈஸியா வந்து லைக் என்ன சொல்லுவாங்கன்னா என்னது
licensed software where you can use it as a free software. Okay. இன்னொன்னு வந்து கமர்ஷியல்காக சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் இருக்கு. இது தவிர எம்பெடட் பிஐ இருக்கு. எம்பெடட் பிஐனா ஒரு விஷயம் வரும்போது டைரக்டா அதோட சேர்த்து வரது எம்பெடட் பிஐ. சோ அப்ளிகேஷன்ஸ்குள்ளே அனலைஸ் பண்றதுக்கு எல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இது சொல்லுவோம்ல அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்ன்ட்டு. சோ இந்த வெதர் எல்லாம் செக் பண்றீங்கல்ல, கிளைமேட் வெதர். இப்போ மொபைல் போன்ஸ் எடுத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் சேர்ந்து வருதுல்ல, அதெல்லாமே வந்து எம்பெடட் பிஐன்னு சொல்லுவோம். தென் கொலாபரேட்டிவ், இது ஒரு ஸ்பெசிபிக் டெக்னாலஜின்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் சொல்லலாம். இதே ஒரு சில டூல்ஸை யூஸ் பண்ணி இன்னும் டேட்டா வந்து இன்னும் டீப்பா அனலைஸ் பண்றதுக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்ளீட்டா ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். லொகேஷன் இன்டெலிஜென்ஸ், எஸ் நம்ம மேப்ஸ் எல்லாம் பாக்குறோம்ல, அதெல்லாமே ஜியோகிராபிக்கல் எலிமெண்ட்ஸ்க்காக இருக்குது. சோ ப்ராபப்ளி பொட்டன்ஷியல் யூசஸ் பாத்தீங்கன்னா இந்த சைட் லொகேஷன். இப்போ நீங்க வந்து பக்கத்துல நியர் பிளேஸ்ல வந்து எங்க ஹோட்டல்ஸ் இருக்கு, எங்க பெட்ரோல் பங்க்ஸ் இருக்கு, அதெல்லாம் பாக்கிறதுக்கு வந்து நம்ம லொகேஷன் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எல்ஐன்னு சொல்லுவோம். என்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் பிஐ பிளாட்ஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் டேட்டா விஷுவலைசேஷன் எல்லாமே நம்ம பார்த்ததுதான் இருக்கும். இப்போ பிஐ டேஷ்போர்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் கார்ட்ஸ் இருக்கு. ஸ்டோரி டெல்லிங் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ யூ கேன் கோ ஃபார் கம்ப்ளீட்லி விஷுவலைசேஷன் அண்ட் டெக்ஸ்ட் இருக்கும் பிரசன்டேஷன்ஸ்ல. தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பிசினஸ் யூசர்ஸ் அண்ட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு மானிட்டர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்றீங்கிறது இருக்கு. ஸோ ஜெனரல் டேர்ம்ஸ்ல என்டர்பிரைஸ் பிஐஸ்ங்கிறது பிசினஸ் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பண்றது, டெசிஷன் மேக்கிங்க்கு சப்போர்ட் பண்றது, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்க்கு, இவாலுவேட்டிங் அண்ட் இம்ப்ரூவிங் பிசினஸ் ப்ராசஸ், ஆபரேஷனல் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்றதுக்கு அண்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து பிஐ வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படுது. அண்ட் பிஐ வந்து இதுதான் பிஐன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இண்டஸ்ட்ரி பை இண்டஸ்ட்ரி, பர்சன் டு பர்சன் எப்படி யூஸ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ வி ஹேவ் சம் எக்ஸாம்பிள்ஸ், யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ பிட் லேட்டர். ஓகே. ஸோ 6 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பிஐயோட ட்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்குன்னு தனி டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்குன்னு இருக்கிறவங்க மேனேஜர்ஸ், பிஐ மேனேஜர்ஸ், இதுக்குன்னு இருக்கிற ஆர்கிடெக்ட்ஸ் வந்து பிஐ ஆர்கிடெக்ட்ஸ். வி ஹேவ் டெவலப்பர்ஸ் ஃபார் பிஐ, வி ஹேவ் பர்டிகுலர் அனாலிஸ்ட் ஃபார் பிஐ அண்ட் பிஐ ஸ்பெஷலிஸ்ட் ஆல்சோ. இவங்கெல்லாம் டேட்டா ஆர்கிடெக்ட்ஸ், டேட்டா இன்ஜினியர்ஸ் அண்ட் அதர் டேட்டா மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸோட க்ளோஸா ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் திஸ் டீம் இஸ் வெரி வெரி ஹைலைட்டட் டீம் ஃபார் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ பிஐ டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல எங்களோட சைட் வந்து ஃபுல்லாவே இருக்கும். ரீசெண்டா வந்து இப்போ எல்லாமே டெக்னாலஜி மாறினால இந்த ட்ரெடிஷனல் இதுல இருந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம அஜைல் டெக்னாலஜிக்கு மாறி இருக்கும். சோ பிஐ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்மால் சங்க்ஸா மாத்தி இது வந்து அவங்கவுங்க தனித்தனியா அஜைல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டெக்னிக் மூலியமா என்ன ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஐட்ரேட்டிவ் பேசிஸ்ல ஒர்க் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ இந்த பிஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்க கம்பெனிஸ் வந்து ப்ராப்பரா இன்கார்பரேட் பண்ணாங்கன்னா ஈஸியா எனக்கு டெவலப்மெண்ட் பிளான்ஸ் என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு இதெல்லாமே இமர்ஜ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இஸ் இட் ஓகே? நார்மலா ஜெனரல் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் ராபரி மாதிரி, இல்லீகலா டவுன்லோட் பண்றது, சைல்ட் போர்னோகிராஃபி, கிட்னாப்பிங் சில்ட்ரன், இதெல்லாமே வந்து சைபர் கிரைம். ஓகே, ஜெனரல் டேர்ம். ப்ராடர் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி, ஏன்னா கிரைம் இல்லையா, ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி ஒரு கம்ப்யூட்டர்லயே, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்லயே இடம்பெறுது. ஓகே, இது வந்து எலக்ட்ரானிக் ராக்கிங் டு டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸ் சொல்லுவோம். அதை டினை பண்ணும்போது இது எப்படியா உள்ள கொண்டு போறது. சோ வைரஸ் அட்டாக்னு சொல்றோம்ல அதெல்லாமே. ஓகே, வைரஸ் அட்டாக்னு சொல்றோம் இல்லையா அதெல்லாமே. சரி, ஓகே. டே டு டே இது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ இது வந்து ரொம்ப சீரியஸா வந்து கன்சிடர் பண்ணுங்கிறதுக்காக இந்த சைபர் கிரைம் அதோட ரெமிடிஸ் எல்லாமே பேசுறாங்க. அண்ட் வி ஹேவ் திஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி. ஒரு சைடு வந்து நம்ம டெக்னாலஜினால ஒரு டாக்டருக்கு வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதா சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு சைடு வந்து ஏகப்பட்ட ஹராஸ்மெண்ட்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு சைடு வந்து ஆன்லைன் ஸ்டடிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு சைடு வந்து ஆன்லைன் ஷாப்பிங், விண்டோ ஷாப்பிங்கே வந்து நைட் எல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ மீடியம் ஆஃப் இன்டர்நெட் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸும் கொடுத்துருக்கு, நெகட்டிவ்ஸும் கொடுத்துருக்கு இல்லையா. ஆக்சுவலா இந்த சைபர் கிரைம்ங்கிற டேர்ம் எப்படி நார்மல் கிரைமுக்கு இதுக்கும் டிஃபர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சைபர் கிரைம் பொறுத்த வரைக்கும் ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸ் இல்ல. அது ஒரு மேஜர் திங். இதனால வந்து ஏகப்பட்ட கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்றோம். நம்ம மட்டும் இல்ல, கவர்மெண்ட், பிசினஸ், சிட்டிசன்ஸ் எல்லாருமே. அண்ட் சைபர் கிரைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால இதை வந்து நம்ம கட்டாயமா கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. இந்த சைபர் கிரைம்ஸ் 3 கேட்டகரிஸா ஸ்பிளிட் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் அகேன்ஸ்ட் த பர்சன்ஸ், செகண்ட் ஒன் அகேன்ஸ்ட் த ப்ராப்பர்ட்டி அண்ட் தேர்ட் ஒன் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட். சைபர் அகேன்ஸ்ட் த பர்சன்ஸ், ஓகே, அகேன்ஸ்ட் த ப்ராப்பர்ட்டி அண்ட் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட். 3ஆ ஸ்பிளிட் பண்ணலாம். அகேன்ஸ்ட் த பர்சன்ஸ்ங்கிறது நம்ம இப்ப செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், மணிப்பூர் கேஸ் எல்லாம் பாக்கணும்ல,
ரேஷியல் ஹராஸ்மெண்ட்ங்கிறது செக்ஷுவல் மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரேஷியல் இருக்கலாம், ரிலீஜியஸ் ஹராஸ்மெண்ட் இருக்கலாம். ஓகே, இது எல்லாமே வந்து சைபர் ஸ்பேஸ்ல அக்கர். ஆனா ப்ளீஸ் மேக் அ நோட், நம்ம வெறும் கிரைம் பத்தி பேசல, ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து சைபர் கிரைம் பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ கம்ப்யூட்டர் இந்த ப்ராடர் டேர்ம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இதை மறந்துடாதீங்க. இந்த டேர்ம் ஃபுல்லாவே நம்மளுக்கு வேணும். இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டி கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மூலியமா எங்கெல்லாம் சர்வீஸ் வந்து டினை ஆகுதோ அதையும் மீறி நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா அங்கதான் வந்து சைபர் கிரைம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ இது ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் அகேன்ஸ்ட் பர்சன்ஸ். அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு வரும்போது கம்ப்யூட்டர் வந்து வெப்கேஜ் பண்றது, டிஸ்ட்ராக்ட் பண்றது, ஹார்ம்ஃபுல் ப்ரோக்ராம்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றது, ஸோ வைரஸ் இதெல்லாமே சொல்றோம். ஓகே, அன்ஆத்தரைஸ்ட் ட்ரெஸ்பாசிங், அன்ஆத்தரைஸ்ட் பொசிஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அகேன்ஸ்ட் கவர்மெண்ட். எஸ், சொல்லவே வேண்டாம், சைபர் டெரரிசம். சோ இந்த 3 கேட்டகரியும் நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் லெட் மீ கோ ஃபார் சைபர் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் பர்சன்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி சைபர் ஸ்டாக்கிங். சோ பிசிக்கல் த்ரெட் கிரியேட் பண்றது, டெக்ஸ்ட் மெசேஜ், வெப் கேம், வெப்சைட்ஸ் மூலியமா. சோ ப்ராபப்லி இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். செகண்ட் ஒன் obscenity. சோ ப்ராபப்லி போர்னோகிராஃபி இந்த மாதிரி எல்லாம், எஸ்பெஷலி வந்து சைல்ட் போர்னோகிராஃபி, அதுக்குன்னு வெப்சைட்ஸ் வந்து இது பண்றது, ப்ரொஹிபிட்டட் மெட்டீரியல்ஸ் வச்சு, இதெல்லாமே obscenity. அண்ட் தேர்ட் ஒன் டிஃபர்மேஷன். சோ ஒரு ப்ராபர்ட்டி ஒரு பர்சனோட டிக்னிட்டியை வந்து டிஃபேம் பண்றது, அதெல்லாம் டிஃபர்மேஷன் சொல்லுவோம். டிஃபேமிங் தான் டிஃபர்மேஷன். ஓகே, வல்கர் லாங்குவேஜ்ல. நெக்ஸ்ட் ஒன் வி ஹாவ் ஹேக்கிங். சோ ஹேக்கிங்னா அன்ஆத்தரைஸ்ட் அசஸ், ஒருத்தரோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் குள்ள நீங்க அன்ஆத்தரைஸ்ட் அசஸ் பண்ணீங்கன்னா. ஃபிஃப்த் ஒன் கிராக்கிங். சோ கிராக்கிங்னா உங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ்ல இருக்கிற நாலேஜ் அண்ட் கண்டென்ட்டை வந்து டேப்பர் பண்றது, கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவை பிரேக் டவுன் பண்றது, ஒரு ஸ்டேஞ்சர் அது பண்ணா. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் ஸ்பூஃபிங். சோ என்ன ஸ்பூஃபிங்கிறது, ஒரு மெயில் வந்திருக்கும், அந்த மெயில் எங்கிருந்து வந்திருக்குன்னே தெரியாது. சோ ப்ராபப்லி ஒரு இடத்துல வந்த மாதிரி இருக்கும், பட் அங்கிருந்து ஆக்சுவலா வந்திருக்காது. இட் வில் மிஸ்ரெப்ரன்ஸ் இட்ஸ் ஆரிஜின். சோ நம்ம டெஸ்பேட்ச் அண்ட் ரிசீவிங் பார்த்தோம் இல்லையா, சோ இட் வில் மிஸ்ரெப்ரன்ஸ் இட்ஸ் ஆரிஜின். சோ இட்ஸ் பிளாக்கிங் த்ரூ ஸ்பேம். அதனாலதான் நம்மளுக்கு ஸ்பேம் எல்லாம் வந்திருக்குது. ஓகே, சோ ப்ராப்ளம் உங்களுக்கு ஏதாவது வந்து மெசேஜ் வருது, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலியமா இருக்கா, டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி கேக்குது இல்ல, அதெல்லாமே ஸ்பூஃபிங்னு சொல்லுவோம். தென் திஸ் ஒன் கார்டிங். எஸ், கார்டு, ஏடிஎம் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஃப்ராட். சோ சைபர் கிரைம்ல வந்து ஒரு ஆக்ட் கான்ட்ராவெண்டா பண்ற மாதிரி, அதுக்குன்னு ஒரு கில்ட்டி மைண்டோட இருந்தா அது வந்து ஃப்ராட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஸ்டீல் பாஸ்வேர்ட். ஜெனரலா நான் ஸ்டீல்னு சொல்றேன், யூன்னு சொல்றேன், இட்ஸ் ஜெனரல் கேஸ் தான். அண்ட் த லாஸ்ட் கேஸ் த்ரெட். சோ ஒருத்தோட லைஃப் ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து மெயில், வீடியோஸ் ஆஃப் போன் மூலியமா பண்ணா இதெல்லாமே அகேன்ஸ்ட் த பர்சன்ஸ். லெட் மீ டேக் யூ த்ரூ அகேன்ஸ்ட் த ப்ராப்பர்ட்டி. ஏதாவது அன்லாஃபுல் ஆக்ட் ஒருத்தரோட ரைட்ஸ வந்து அஃபெக்ட் பண்றவா இருந்தா அதுதான் அஃபென்ஸ்னு சொல்றோம். இங்க ப்ராப்பர்ட்டினா ஒரு பில்டிங்க நம்ம மீன் பண்ண மாட்டோம். இங்க வந்து நம்ம காமன் ஃபார்ம் வந்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் தான் மீன் பண்றோம். சோ ஒரு சர்வீஸ் மார்க் வயலேஷன் அதெல்லாமே இருக்கலாம். இதுல ஸ்குவாட்டிங் இருக்கு. ஸ்குவாட்டிங்கிறது டொமைன் நேம். பியூட்டிஃபுல் இல்ல, 2 பேரும் ஒரே டொமைன் நேம் ஷேர் பண்ணிக்கிறது. இப்போ ஒரு பில்டிங் இருக்கு, 2 பேரும் ஒரே 2 ஓனர்ஸ் இருக்க முடியுமா அந்த பில்டிங்க்கு? ஜாயிண்ட் ஓனர்ஸ் தவிர இருக்க முடியாதுல்ல. அதே மாதிரி டொமைன் நேம் வந்து ஒருத்தர் நான் ரெஜிஸ்டர் பண்றேன், சோ எனக்கு தான் அதெல்லாம் ரைட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டு சண்டை போடுறது ஸ்குவாட்டிங். vandalizing. So vandalizing normally it means destroying the property. So doing some physical harm. Third one வந்து hacking, உங்களுக்கு தெரியும். ஓகே, then fourth one virus. அதுவும் உங்களுக்கு தெரியும். So virus வந்து ஒரு particular program, so it will destroy and it will attack the other major things and all. Trespassing. So probably right authorization இல்லாம, அந்த ஓனரோட ஆத்தரைசேஷன் இல்லாம ஏதோ ஒரு வகையில அந்த கம்ப்யூட்டர் இதை வந்து டிஸ்டர்ப் பண்றது, ஆல்டர் பண்றது, மிஸ்யூஸ் பண்றது, டேமேஜ் பண்றது, ஏதோ ஒண்ணு பண்றது, இதெல்லாமே வந்து அகேன்ஸ்ட் த ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் லெட் மீ கோ ஃபார் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட். இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் மூலியமா இன்டர்நேஷனல் கவர்மெண்ட்ஸ் வந்து த்ரெட்டன் பண்ற அளவுக்கு வந்து ஐடி டெவலப் ஆயிருக்கு. ஸோ இன் தட் கேஸ் வி ஹேவ் த ஃபர்ஸ்ட் கேட்டகரி டெரரிசம். ஸோ டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் எல்லாமே வரது எல்லாமே நம்ம இதுல கன்சிடர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து வார்ஃபேர். சோ டேமேஜ் பண்றோம்ல, டேமேஜ் அண்ட் ஸ்பையிங் பண்றோம் இல்லையா, இதெல்லாமே வந்து வார்ஃபேர். நெக்ஸ்ட் வந்து பைரசி. சோ பைரட்டட் சாஃப்ட்வேர்ஸ் மூலியமா ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டர்ல போயிட்டு ரெக்கார்ட்ஸ் வந்து கவர்மெண்ட், எஸ்பெஷலி நம்ம கவர்மெண்ட் கேட்டகரியில பாக்கறதுனால கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் டெஸ்ட்ராய் பண்றோம். இது தவிர we have this unauthorized information. What do you mean by unauthorized information? னா ஒரு கம்ப்யூட்டர் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து டேம்பர் பண்ணீங்கன்னா, இது செக்ஷன் 65ல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 66 பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 67 வந்து obscene இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணீங்கன்னா, செக்ஷன் 17ல வந்து ப்ரொடெக்டர் சிஸ்டம் வந்து அன்ஆத்தரைஸ்ட் அசஸ் பண்ணீங்கன்னா, சோ உங்களுக்கு அத்தாரிட்டி இல்ல, நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா. செக்ஷன் 72 if you breach the confidentiality and privacy, and செக்ஷன் 73 பப்ளிஷிங் ஃபால்ஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர். இது ஏற்கனவே நம்ம பார்த்த கேட்டகரி தான். இஸ் இட் ஓகே? இதுக்கு சைபர் லாஸ் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கு?
சோ இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஐடி ஆக்ட்ல நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். என்ன ஆக்ட் பண்ணுதுன்னா இட் இஸ் மேக்கிங் இட்ஸ் அ கிரைம் இல்லையா? நம்ம பேரே கிரைம் தானே சொல்லிட்டு இருக்கோம். சோ இட்ஸ் பீன் மேட் பனிஷபிள். ஓகே. சோ இதோட இது வந்து நம்ம டைரக்டா இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா இது ஏதோ ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி தானே இருக்கும். சோ இது வந்து எந்த ஆக்ட்ல வந்து இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்குன்னா இந்தியன் பீனல் கோட்ல வந்து இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு. இஸ் இட் ஓகே? Then we have the various offenses. ஐடி ஆக்ட் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் சைபர் கிரைம்ஸ் இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சோ நம்ம அந்த ஹெட்டிங் குள்ள கவர் ஆகும்போது ஒரு கண்டினியூட்டி இருக்கணுங்கிறதுக்காக தான். ஐபிசி அண்ட் ஸ்பெஷல் ஆக்ட்ஸ்ல வந்து ஏதாவது மெயில் மூலியமா நீங்க த்ரெட்டனிங் மெசேஜ், இல்ல மெயில் மூலியமா டிஃபர்டரி மெசேஜ், இல்ல எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபோர்ஜரி பண்றது, போகஸ் வெப்சைட்ஸ், சைபர் ஃப்ராட்ஸ், இமெயில் ஸ்பூஃபிங், வெப் சாக்கிங், இமெயில் அபியூஸ், இதெல்லாமே வந்து அகேன்ஸ்ட் ஐபிசி அண்ட் ஸ்பெஷல் லாஸ். அந்த ஸ்பெஷல் ஆக்ட்ஸ்ல எஸ் வி ஹேவ் திஸ் நர்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் பிசியோட்ரிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் இருக்கு, ஆன்லைன் சேல் ஆஃப் ஆர்ம்ஸ் ஆக்ட் இருக்கு. இதெல்லாமே வந்து அண்டர் த ஸ்பெஷல் ஆக்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் சைபர் கிரைம். இஸ் இட் ஓகே? I think it's done. So this topic is done. I have to go for topic number 11. இருக்காங்க தேவையான விஷயங்கள் மட்டும் கொடுத்துரு. பட் ரியல் பிராக்டிக்கல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா கண்ணா பின்னாடி பத்தி பேசலாம். மணி லாண்டரிங். சோ ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா இங்க ஆன்டி மணி லாண்டரிங் டாபிக் வந்து எதை பேஸ் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா பிளாக் மணி யூசேஜ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, பிளாக் மணி யூசேஜ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. பிளாக் மணியா ஒயிட் மணியா மாத்துறாங்க. ஓகே, பிளாக் மணியா ஒயிட் மணியா மாத்துறாங்க. ஒன்னால எங்கெல்லாமே வந்து தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட் ப்ராபப்ளி நீங்க வந்து இப்போ ஒரு ஜுவல்லரி ஷாப்ல போனீங்கன்னா 2 lakh மேல பர்ச்சேஸ் பண்ணா யூ ஹாவ் டு ஷோ யர் பேன் கார்டு. அண்ட் 50,000க்கு மேல வந்து நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் டு ஷோ யர் பேன் கார்டுன்னு சொல்றோம் இல்லையா? 50,000 பெரிய அமௌண்டே இல்லையே இப்போ. இதே வந்து நீங்க 10, 14, 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நீங்க இதை பத்தி பேசிருந்தீங்கன்னா ஒன் செகண்ட் பா. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். இதே வந்து நீங்க ஒரு 10, 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 50,000 ருபீஸ் சொன்னா ஒரு சின்ன பிளாட்டே வாங்கிடுவாங்க. இப்ப அந்த மாதிரி இல்ல. ஒரு 50,000 2 லேக்கு வந்து கோல்டு வாங்கினாலோ ஒரு 50,000 ருபீஸ்க்கு வந்து கேஷ் யூஸ் பண்ணாலோ கேஷ் டெபாசிட் பண்ணாலோ இட் பிகம்ஸ் a big thing like ரைட். ஏன் இது சொல்ல வரேன்னா பிளாக் மணி எக்கச்சக்கமா இருக்கு, அதனால எக்கனாமி வந்து அஃபெக்ட் ஆகுது. ஆக்சுவலா வந்து நம்ம நேஷன் எப்படி பிரிக்கலாம்னா, நம்ம நேஷன் இல்ல ஜெனரலா வந்து நேஷன்ஸ் வந்து எப்படி பிரிக்கலாம்னா அண்டர் டெவலப்டு, டெவலப்டு, டெவலப்பிங் அண்ட் டெவலப்டுன்னு பிரிப்போம். இல்ல டெவலப்பிங் அண்ட் டெவலப்டு. ஆக்சுவலா எங்க வந்து டாக்ஸ் ஒழுங்கா பே பண்றாங்களோ அதெல்லாம் டெவலப்டு நேஷன் சொல்றாங்க. ஓகே, டெவலப்டு நேஷன் அவங்களோட ரூல்ஸ், அவங்களோட சிட்டி பியூட்டிஃபை ஆகுறது அதெல்லாமே. அண்டர் டெவலப்டு நேஷன்ஸ்ங்கிறதுல இருந்து டெவலப்டு நேஷன்ஸ் போகுதுன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. சோ இங்க வந்து டாக்ஸ் பேயர்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, டாக்ஸ் பேயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. லைக் எத்தனை பேருக்கு டாக்ஸ்ங்கிற கான்செப்ட் தெரியும் கூட தெரியல. மார்க்கெட்ல ஒரு பாட்டிமா வந்து வாழைப்பழம் விக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் நீங்க டாக்ஸ் கட்டிங்களா பாட்டி, ஜூலை கடைசி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னமா நான் வாழைப்பழம் வித்து என்னமா காசு சேர்த்துட போறேன் அப்படின்வாங்க. கரெக்டா? ப்ராப்ளம் உங்களுக்கு டாக்ஸ்ங்கிற டேர்மே தெரியுமான்னு இல்லையான்னு தெரியல. தெரிஞ்சாலும் வாழைப்பழம் வித்து என்னமா நான் சம்பாதிக்க போறேன் அப்படின்வாங்க. அதே மார்க்கெட்ல ஒரு பாட்டி பீட்டல் லீவ் சேல் பண்றாங்க. ஓகே, பீட்டல் வெத்தலை, ஒரு பாஸ்கெட்ல வெத்தலை வந்து சேல் பண்றாங்க. You won't believe that lady, that Fatima, that granny around 80 or 85 years old, she sells the betel leaves in that basket and she gets 1,000 rupees a day. பெருசா ஒண்ணும் வேலை இல்ல, உட்காந்துப்பாங்க. வீட்டுல வயசான அளவு போறதுக்கு உட்காந்துப்பாங்க. ஒரு 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 ஷாமியான ஒரு சின்ன கூடை மாதிரி வச்சுட்டு உட்காந்துப்பாங்க, அவ்வளவுதான். அவங்கள யாரும் வந்து மிரட்டவும் மாட்டாங்க, திட்டவும் மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு வயசானவங்க. She gets 1,000 rupees per day. Per day அப்படின்னா பாருங்க, ஒரு மாசத்துக்கு 30,000 rupees. ஏன்னா லீவ் எல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எதுக்கு லீவு? எங்க போறாங்க? சண்டே நீங்க 8 மணிக்கு ஈவினிங் போனாலும் அங்க விக்கிறாங்க. அவங்க எந்த ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ்ல போனாலும் விக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க இல்லைன்னா மண்டே போட்டாங்கன்னு அர்த்தம். அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னு. மந்த்துக்கு 30,000. அப்ப இவங்க டாக்ஸ் கட்டணுமா இல்லையா? சரி, ஏன் நான் மென்ஷன் பண்ணேன்னா இந்த மாதிரி அப்போ இவங்க வந்து ஸ்கேமிங் பண்றாங்களா, லாண்டரிங் பண்றாங்களா, அந்த ஆங்கிள் நிறைய தெரிய மாட்டேங்குது. சோ அந்த டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் நேஷன்ஸ்ல இது ஒரு ப்ராப்ளம்.
சோ ஆன்டி மணி லாண்டரிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த பிளாக் மணிய வந்து ஒயிட் மணியா மாத்தும்போது, ஒயிட் மணியா இருக்கும்போது நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். பிளாக் மணியா இருக்கும்போது நீங்க டாக்ஸ் பே பண்ணாம எஸ்கேப் ஆயிடலாம். அப்போ யூ கேன் என்ஜாய் சோ மெனி திங்ஸ்ன்னு வரும்போது, இத வந்து லாண்டர் பண்றது தவிர்க்கணும். மணி லாண்டரிங் லாண்டரிங்னா என்னது? செலவு செய்யறதுன்னு சொல்லுவோம்ல. இந்த லாண்டர் பண்றது தவிர்க்கணும். அதுதான் வந்து ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட். சோ இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சாரி லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் கோஸ் வித் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் தான் இதோட மெயின் இன்டென்ஷனே. சோ ஒரு இண்டிவிஜுவல் ஆர் குரூப்ஸ் வந்துட்டு எப்படி இதுல இருந்து ஜெனரேட் பண்ணலாம் ப்ராஃபிட்ங்கிறது தான். வாட் யூ மீன் பை மணி லாண்டரிங் தான் இந்த கிரிமினல் ப்ராசஸ் மூலியமா வந்த இல்லீகல் ஆரிஜின், தட் இஸ் கிரிமினல்னாலே ஸ்மக்லிங் அந்த மாதிரி ரிலேட்டட் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் டிராபிகிங், ஆர்கன் ஸ்மக்லிங் இதெல்லாமே வந்துருது இல்ல. சோ இல்லீகல் ஆரிஜின் மூலியமா வந்த பணத்தை எல்லாமே வந்து எப்படி நீங்க ப்ராசஸ் பண்ண போறீங்க, லாண்டர் பண்ண போறீங்க. இந்த ப்ராசஸ் ஆஃப் கிரைம் வந்து நம்ம டர்ட்டி மணின்னு சொல்லுவோம். இதை வந்து லெஜிட்டிமேட் மணியா மாத்துறதா வந்து லாண்டரிங்னு சொல்லுவோம். அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். ஸோ இன் ஷார்ட் இட்ஸ் வெரி ஃபேமஸ் அஸ் பிஎம்எல்ஏ. எப்படி நம்ம வந்து ஆர்டிஐன்னு சொல்றோம், எப்படி ஐபிசின்னு சொல்றோம், அதே மாதிரி பிஎம்எல்ஏனா இட்ஸ் குவைட் வெரி ஃபேமஸ். பிஎம்எல்ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். 2002ல தான் வந்திருக்கு பாருங்க. சோ என்ன ப்ராசஸ் ஆஃப் கிரைம் இருக்கோ, கன்சீல்மெண்ட், பொசஷன், அக்விசிஷன் ஆர் யூஸ் அண்ட் ப்ரொஜெக்டிங் ஆர் கிளைமிங் அன்டெயின்டடா இருக்குது இது எல்லாமே. ஓகே. சோ மேம் நீங்க முன்னாடி சொன்னீங்களே டாக்ஸ் பே பண்ணாம இருந்தா அதுதான் வந்து இல்லீகல், இல்லைன்னா வந்து பிளாக் மணி, அதுதான் வந்து லாண்டரிங் ஆக்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. சரி அது மட்டும் ஃபோக்கஸ் இல்ல, தட்ஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் தட். எப்போ பிளாக் மணி வச்சிருக்கோமோ அது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்த கூடாதுன்னு நினைப்போம். எப்போ கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறோமோ அப்போ நம்ம டாக்ஸ் பே பண்ண மாட்டோம். அந்த ஆங்கிள் சொல்றேன். எப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்த கூடாதுன்னு நினைப்போம், எஸ்பெஷலி கோஸ் ஸ்மக்லிங் இல்ல. இப்ப இந்த பாட்டிமா வெத்தலை விற்கிற பாட்டிமா வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்த கூடாதுன்னு நினைக்கல, ஷி இஸ் நாட் அவேர் ஆஃப் இட் இல்ல. அந்த மாதிரி சொல்றேன் நான். எங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி ஆர் ப்ராஃபிட்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா இதோ இல்லீகல் ஆர்ம்ஸ் சேல், ஸ்மக்லிங், ஆர்கனைஸ்டு கிரைம். பாருங்க கிரைம்லயும் ஆர்கனைஸ்டு கிரைம், ட்ரக் டிராபிகிங், ப்ராஸ்டிடியூஷன் ரிங்ஸ் இருக்கு, எம்பசில்மெண்ட்ஸ், இன்சைடர் ட்ரேடிங், பிரைபரி, இதோ கம்ப்யூட்டர் ஃப்ராட் ஸ்கீம்ஸ், லார்ஜ் ப்ராஃபிட்ஸ் இதெல்லாமே இருக்கு. ஓகே. ரீசெண்டா ஒரு கேஸ் கேள்விப்பட்டேன். நீங்களும் நிறைய 2-3 கேஸ் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு பர்டிகுலர் கேஸ் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகே. தமிழ்நாடுக்காரர் தான். நான் நேம் பிளேஸ் எல்லாம் மென்ஷன் பண்ண விரும்பல. தமிழ்நாடுக்காரர் தான். என்னன்னா டெய்லி நீங்க 200 rupees தரணும். ஓகே. டெய்லி 200 rupees கொடுத்தீங்கன்னா 30 daysக்கு. So how much you get? Monthly. You'll get 6,000 rupees. இல்லையா? டெய்லி 200 rupees per day 200 rupees கொடுத்தீங்க. அந்த மாதிரி 30 days. In case 31 days இருந்துச்சுன்னா 31 days. You'll get 1,000 rupees extra at the end of the month. நல்லா இருக்குல்ல ஸ்கீம்? டெய்லி 200 கொடுக்கறது பெரிய விஷயமே இல்லையே. எக்கச்சக்கமான பீப்புள், எனக்கு தெரிஞ்ச அந்த பர்டிகுலர் லொக்காலிட்டியில ஒரு 1000 பேர் இதுல என்டர் ஆனாங்க இந்த ஸ்கீம். 6,000 ரூபாய் நீங்க தருவீங்க, டெய்லி 200 ரூபான்ட்டு. மாச கடைசி ஆனோம்னா 1000 ரூபாய் உங்க அமௌண்ட் கிரெடிட் ஆயிடும். ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் தருவாங்களா? இல்ல, பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் தரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வருஷம் கம்பல்சரி இந்த ஸ்கீம்ல இருக்கணும். ஓகே. அப்போ நீங்க போன 12 into 6,000 ரூபாய்க்கு எவ்வளவு உங்களுக்கு கிடைக்குது எக்ஸ்ட்ரா? 12,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுல்ல. 12,000 ரூபாய் பெரிய அமௌண்டா மேம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. நம்ம ப்ரொஃபஷனல்ஸ் அதனால பெரிய அமௌண்ட் இல்ல. பாருங்க ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சேவ் பண்றதுக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தானே அது. இந்த மாதிரி ரீசெண்டா இது ஒரு 1 monthக்குள்ள நடந்த இது எக்கச்சக்கமா மாட்டினாங்க. ஆக்சுவலா எங்க வீட்டுல மெய்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க சொன்ன பிறகுதான் தெரியும் எனக்கு. ஓகே. ஏன் இதை சொல்ல வரேன்னா இதுவும் ஒரு ஃப்ராடு தான். எங்கெல்லாம் see you think just it's 200 rupees and 10 people or 1,000 people, it's so much a lot of amount இல்ல. ஒன்னும் பேசிக்கே பண்ணலாம், எங்க போனாலும் தெரியல. ஏன்னா 1 year வரைக்கும் இருந்தாலும் அமௌண்ட் கிடைக்கும். லைக் ஐ திங்க் இட்ஸ் 7 months ஓவர்னு நினைக்கிறேன். 7 months வரைக்கும் கலெக்ட் பண்ணா. சோ அந்த 7 monthsல வந்து பை வேர்ட் ஆஃப் மவுத் இவங்க கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குறாங்க. சோ 200 rupees தானே கொடுத்துட்டு போலாமே, எப்படினாலும் அவங்களுக்கு தானே வரப்போகுது. அந்த மாதிரி போட்டு 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 கண்டாவன்னு வந்துச்சு அமௌண்ட். இட்ஸ் பிக்கஸ்ட் ஃப்ராட். இன்னொரு ரீசன் ரியல் எஸ்டேட் ஃப்ராட் இப்ப நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. அதுவும் பெரிய ஃப்ராடு. ஓகே. சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா லெஜிட்டிமைஸ் பண்றதுக்காக என்னென்ன பண்ண முடியும், இந்த டர்ட்டி மணிங்கிற கான்செப்ட் ரிமூவ் பண்றதுக்காக என்னென்ன பண்ண முடியும். இது மெயினா வந்து இந்த ஷிஃப்ட் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி இண்டிவிஜுவல் ஆஃப் ஃபேமிலி லைக் கார்பரேட்ஸ் தான் பண்றாங்கன்னா, கார்பரேட்ஸ் இண்டிவிஜுவலா பண்ண முடியாது. எல்லாமே வந்து இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபேமிலி மூலியமா போகுது. குளோபல் டைமென்ஷனுக்குள்ள பார்க்கும்போது பிசினஸ் கிரைம், ஃப்ராட், கவுண்டர்ஃபிட்டிங், கரப்ஷன் இது எல்லாமே சேர்ந்து வந்ததுன்னு சொல்லலாம். சோ இந்த மணி லாண்டரிங் வந்து
குளோபல் ப்ராப்ளமா வந்துச்சுப்பா. FATF ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ட்ரெட்டி மாதிரி எல்லாம் என்டர் ஆகுறாங்கல்ல, அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ல இந்தியா ஒரு மெம்பர் ஆச்சு. இதுலயும் ஏசியா ஸ்பெசிபிக் குரூப்ல எதுல என்ன ரீசனுக்காக மணி லாண்டரிங்காகவே இந்த மாதிரி மணி லாண்டரிங் ரிலேட்டட் ராஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதோட என்ஃபோர்சபிலிட்டி வந்து பெட்டரா இருக்கணுங்கிறதுக்காக இதுக்குன்னு ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொண்டு வரணும். அண்ட் நாட் ஒன்லி தட், டெரரிசம் பினான்சிங்க வந்து தடுக்கணுங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. சோ அது மூலியமா வந்த ஒரு பேபி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. ஜனவரி 2003ல எனாக்ட் ஆச்சு. ஜூலை 1st 2005 இருந்து பாருங்க, இதுவே பெரிய கேப் தான். ஏன் மேம் எவ்வளவு பெரிய கேப்னா, நீங்க உடனே ஒரு சில விஷயங்களை வந்து இதோ இதுதான் லா, இது மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. அது இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். இதுல நம்ம பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த PMLA ஆக்ட் வந்த பிறகு இப்ப நம்ம பாக்குறாலே 50,000 வந்து நீங்க டெபாசிட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணும், ஐடி ப்ரூஃப் ப்ரொவைட் பண்ணும்ட்டு. சோ இந்த இந்த PMLA வந்த பிறகு பெரிய ஹெக்டிக் இல்லைன்னா ஐயோ இந்த ஆக்ட் வந்துச்சா தலைவலிப்பா அப்படின்னு சென்ஸ் பண்ணது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பேங்கிங் கம்பெனிஸ் தான். ஏன்னா பேங்கிங் கம்பெனிஸ் பொறுத்தவரைக்கும் KYCங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. நீங்க இன்கேஸ் ஷேர் மார்க்கெட் டிமேட் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு ஏதாவது இந்த மெசேஜ் வந்திருக்கா, your KYC பெண்டிங் ப்ளீஸ் அப்டேட் பை ஜூலை 31st பை மார்ச் எண்ட், அந்த மாதிரி வந்திருக்கா உங்களுக்கு மெசேஜ்? இதெல்லாம் எதனால உங்களுக்கு வருதுன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் PMLA ஆக்ட். இஸ் இட் பியூட்டிஃபுல்லான கண்டென்ட் இல்ல? எக்ஸ்டென்ஸ் த ஹோல் ஆஃப் இந்தியா. PMLA அமெண்ட்மெண்ட் வந்து 2009-12 பிறகு 2013ல இருந்து சேஞ்சஸ் நிறைய வந்தது. இதோட மெயின் விஷயமே வந்து இந்த பொலிட்டிக்கல் டிக்ளரேஷன், குளோபல் ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் எல்லாமே வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளில வந்து மணி லாண்டரிங்க பிரிவென்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் மெயினா இந்த ஆக்டே கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்டோட ஸ்கீமா பாத்தீங்கன்னா 10 சாப்டர்ஸ் 75 செக்ஷன்ஸ் அண்ட் ஒரே ஒரு ஷெட்யூல் இருக்கு. அந்த ஷெட்யூல் 5 பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. 10 சாப்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் செக்ஷன் 1 and 2 யூஷுவலா இருக்கும்ல, ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட் அண்ட் டெஃபினேஷன்ஸ். Section 3 and 4 is covered under Chapter 2, Offences and Punishment for Money Laundering. Chapter 3, 5 வந்து 11 வரைக்கும் கவர் ஆகுது, அட்டாச்மெண்ட், அட்ஜுடிகேஷன் அண்ட் கன்ஃபெஸ்கேஷன். ஒரு இடத்துல வந்து மணி லாண்டரிங் நடக்குதுன்னு தெரிஞ்சா சீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவோம்ல, ஓகே அதுதான் சொல்றோம். ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிடுவாங்க. அட்ஜுடிகேஷன்னா ட்ரையல் ப்ராசஸ் போகும், ஓகே கேஸ் போட்டு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுது. கன்ஃபெஸ்கேஷன்னா சீஸுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ். சர்ச், ஓகே கன்ஃபெஸ்கேஷன், சீசர், இந்த 3 டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்கப்பா. சர்ச்னா சர்ச் பண்ணி பார்க்கறது, சர்ச் வாரண்ட் எல்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க. சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஏதோ இந்த மாதிரி பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல ஏதாவது கவர் ஆகுற மாதிரி சான்ஸ் இருக்குன்னு பார்த்தா அதை வந்து கன்ஃபெஸ்கேட் பண்ணுவாங்க, அப்படின்னா எடுத்துட்டு போவாங்க. தே வில் டேக் இன் தேர் கண்ட்ரோல். ஏன் வந்து தே வில் டேக் இன் டு தேர் கண்ட்ரோல்னா, அது கம்ப்ளீட்டா வந்து ஆமா இந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு, இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல வந்து தப்புன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொன்னா தே வில் கோ ஃபார் சீசர். ஓகே, கன்ஃபெஸ்கேஷன்ங்கிறது ஒன் ஸ்டெப் பிஃபோர் ப்ரையர் ஸ்டெப் ஆஃப் சீசர். ஏன்னா இங்க கன்ஃபெஸ்கேட் பண்ணிருப்பாங்கன்னா அவங்களோட கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்களே தவிர யூ ஆர் டோட்டலி டிஸ்அட்டாச்டுங்கிறது சொல்ல முடியாது. ஓகே, சாப்டர் 5 செக்ஷன் 12 to 15 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பேங்கிங் கம்பெனி, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இன்டர்மீடியரிஸ். சாப்டர் 5 செக்ஷன் 16 to 24 பாத்தீங்கன்னா சம்மன் அனுப்புறது, சர்ச், சீசர் இதெல்லாமே வந்து இஸ் ஓகே. இது தவிர அப்பீலேட் ட்ரிபியூனல்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் எல்லாமே இருக்குப்பா. Objectives of the act is மெயினே வந்து மணி லாண்டரிங் பிரிவென்ட் பண்ணும் and to confiscate and seize the property. ஸோ நம்ம இப்பதான் 2 டேர்ம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ மணி லாண்டரிங்ல வந்து இன்வால்வ் ஆகிற ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன ப்ராசஸ் டேரக்டா போயிட்டு இதுக்கு வந்து நீங்க டாக்ஸ் கட்டலாங்க அதனால கன்ஃபிஸ்கேட் பண்றவங்க சொல்ல முடியாது. இஸ் இட் ஓகே, ஹேட் டு பி வெரி கிளியர் இன் தட். தென் டு டீல் வித் எனி அதர் இஷ்யூ கனெக்டட் வித் மணி லாண்டரிங் இன் இந்தியா. இஸ் இட் ஓகே. அத்தாரிட்டிஸ் அண்டர் த ஆக்ட் இவ்வளவு அத்தாரிட்டிஸ் இருக்காங்க பாருங்க. டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நம்ம ஃபெமால பாத்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? சோ ஐ வாஸ் ஹைலைட்டிங் ஓவர் தேர். ஃபெமா படிக்கும் போது சொன்னேன் இதே தான் நீங்க மணி லாண்டரிங் ஆக்ட்லயும் பாப்பீங்கன்ட்டு. சோ மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் கீழ இது வருது. இஸ் இட் ஓகே. அண்ட் பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருக்கு, இதுவும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ்ல வருது. FIU இந்தியான்னு சொல்லுவோம். சோ பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து FIU, அது வந்து இந்தியாவோட யூனிட்னால இந்தியான்னு சொல்லுவோம். இஸ் இட் ஓகே. அண்ட் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்கு, அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி இருக்கு, அண்ட் ஆல்சோ வி ஹேவ் திஸ் appellate tribunal. Is it okay? Process of money laundering. Actually, இந்த ப்ராசஸ் ஆஃப் மணி லாண்டரிங்ல 3 ஸ்டேஜா 3 ப்ராசஸா பிரிப்போம்.
ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ், மணியை வந்து பினான்சியல் சிஸ்டம்ல இன்ட்ரடியூஸ் பண்றது. இல்லீகல் ஃபண்ட்ஸ் இல்லையா, அதை வந்து எப்படி பினான்சியல் சிஸ்டம்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கன்வர்ஷன் ஸ்டேஜ். ஏகப்பட்ட கன்வர்ஷன் நான் உங்ககிட்ட தருவேன், நீங்க இன்னொருத்தகிட்ட தருவீங்க. 50,000 ரூபாய் போட்டாதானே பிரச்சனை, நீ ஒரு 10,000 ரூபாய் போட்டு நான் ஒரு 10,000 ரூபாய் போடுறேன். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சீரீஸ் ஆஃப் கண்டினியூஸ் கன்வர்ஷன்ஸ் மூலியமா அது எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு ஹைட் பண்ற அளவுக்கு கண்டினியூஸ் சீரீஸ் மூலியமா வேரியஸ் சேனல்ஸ் மூலியமா அது வந்து மாத்தது லேயரிங். அதுக்கு பிறகு கடைசியில வந்து என்னது, அக்கௌண்ட் வந்து சேர்ந்தாகணும். 2 லட்சம் ரூபாய்க்குள்ள ஜுவல் வாங்கினா ஒன்னும் பெருசா டீடைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தர வேண்டாமா, அது பிரச்சனை இல்லை. என்ன பண்ணிடலாம், டைரக்டா வந்துட்டு தனித்தனியா 2 லேக்கா ஸ்பிளிட் பண்ணி நீ ஒரு 1 லட்சம் ரூபாய் ஜுவல் வாங்க, நீ ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஜுவல் வாங்க அப்படின்னு கொடுக்கறது. தட்ஸ் ஒன் வே. அண்ட் ரீசென்ட்லினா ஒரு 4 years பிஃபோர் ஒரு கேஸ் வந்து இங்க திருச்சி மங்கல நடந்தது. ஓகே, என்ன கேஸ் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பேமெண்ட் வந்து கார்டு பேமெண்ட் பண்ண போயிருக்காரு. இப்பதானே நம்ம பார்த்தோம் கார்டிங் எல்லாம். ஃபர்ஸ்ட் டாபிக்ல பார்த்தோம்னா 10th டாபிக்ல கார்டிங், ஏடிஎம் டெபிட் கார்ட்ஸ், ஏடிஎம் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே கார்டிங் பண்ண போயிருக்காரு. விச் மீன்ஸ் வாட், ஹி வாஸ் நாட் ஹேவிங் ஹிஸ் ஓன் கார்டு, இட்ஸ் அ டூப்ளிகேட் ஒன். ஓகே, சோ அதை வச்சு பேமெண்ட் பண்ண போனோம். யூஸ்வலா மங்கல்ல பாத்தீங்கன்னா, லைக் இஃப் யூ மேக் கார்ட் பேமெண்ட் இட் செல்ஃப் யூ ஹேவ் டு ப்ரொடியூஸ் ஐடி கார்டு. ஐ கெட் சோ மச் இரிட்டேட்டட் யூனோ. எப்பவுமே கார்ட் பேமெண்ட்ல பண்றது, திடீர்னு அந்த ஷாப்ல போயிட்டு 2,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணாலும் கார்ட் பேமெண்ட். சரி, நீங்க வந்து ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் 1 lakh பர்ச்சேஸ் பண்றீங்க, கார்ட் பேமெண்ட்னா பரவாயில்ல. 2,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்க கார்டோட சேர்த்து உங்க ஐடி கார்டை கேட்பாங்க. கார்டு கேட்கறது இல்ல, உங்களோட ஐடி ப்ரூஃப கேட்பாங்க. சோ ஹவு ஃபார், எப்பவுமே நம்ம ஆதார், எனக்கு ஹேபிட் இருக்கு, எப்பவுமே ஆதார் கார்டு கையில வச்சுக்கிறதுக்கு ஹேபிட் இருக்கு. எப்பவுமே எல்லாருமே ஏதாவது ஒரு கார்டு வச்சிருப்பாங்கன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? இல்ல சம்டைம்ஸ் நம்ம வந்து கேஷ் கட் எடுத்துட்டு போயிருக்கோம், சம்டைம்ஸ் நம்ம கேஷ்ல போயிருந்துருக்கலாம். யூஸ்வலா ப்ரொஃபஷனல்ஸ் ஆங்கிள் நான் பேசல, ஜென்ரலா யாரா இருந்தாலும் ஒரு 2,000 ரூபாய்க்கு கார்டு யூஸ் பண்ண இதெல்லாம் எனக்கு தோணி இருக்கு. ஓகே, பட் ஆஃப்டர் திஸ் இன்சிடென்ட் வேர் திஸ் பர்சன் ஒன் ஃப்ராட் பர்சன் டைரக்டா சொல்லுவாங்க. ஐ நாட் மச் அவேர் ஆஃப் திருச்சி லொகேஷன். ஒரு 2-3 பர்ச்சேசிங்காக போயிருக்கேன் நான், அதனால எனக்கு தெரியும். அவங்க வந்து அந்த கார்டு வந்து டூப்ளிகேட்னு ஒரு டவுட் வந்திருக்கு, சஸ்பீஷியஸா வந்திருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் அந்த பில்டிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிராக் பண்ணி போலீஸை இன்ஃபார்ம் பண்ணி, போலீஸ் லொகேஷன் வரதுக்கு முன்னாடி அந்த ஃப்ராட் வந்துட்டு ஹி ஜஸ்ட் நியூ தட் சம்திங் வாஸ் கோயிங் ஆன் ராங். ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. ஸோ கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிஞ்சு போனோம்னா உடனே லைக் 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்து லைக் அந்த மூவிஸ்ல எல்லாம் பிடிப்பாங்கல்ல, இந்த ஓடி வந்து அடிச்சு புடிச்சு பஸ்ல, ஓடுற பஸ்ல எல்லாம் ஏறி இறங்கி தள்ளி, அந்த மாதிரி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்து புடிச்சிருக்காங்க. தட் வாஸ் அ ஹைலைட்டட் சீன். அதுக்கு பிறகு ஊரெல்லாம் இதேதான் பேச்சுன்னு சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா, எப்படியெல்லாம் கன்வர்ஷன் நடக்குது பாருங்க. இன்டகிரேஷனுங்கிறது அட்லாஸ்ட் எப்படி இது லெஜிட்டிமேட் மணியா மாறிச்சு, இன்செப்பரபிளா எப்படி மாறிச்சு. சோ இது வந்து 3 ஸ்டேஜ் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் கன்வர்ஷன் நடக்குது, தேர்ட் வந்து லெஜிட்டிமேட் மணியோட மிக்ஸ் ஆகும் போது நீங்க செப்பரேட் பண்ண முடியாது, லெஜிட்டிமேட் இல்லிஜிட்டிமேட் செப்பரேட் பண்ண முடியாது. மணியில வந்துட்டீங்களா, எதை அஃபென்ஸ் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ ப்ராபப்ளி நீங்களாவோ இல்லைன்னா நீங்க அது ஒன் ஆஃப் த பார்ட்டியாவோ ஏதாவது ஒரு ப்ராசஸ் இல்லைன்னா ஆக்டிவிட்டில டைரக்டா இன்வால்வ் ஆகணும் அவசியம் இல்ல. இன்வால்வ் ஆகுறதுக்கு அட்டாக் பண்ணாலே போதும். வித் ரெஸ்பெக்ட் டு கனெக்டட் டு ப்ராசஸ் ஆஃப் கிரைம், ப்ராப்ளி கன்சீல்மெண்ட், பொசஷன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, தென் யூ வில் பி termed as guilty of offense. தப்பு பண்ணிருக்கீங்கன்னு கன்க்ளூட் பண்ணிடுவாங்க. கேஒய்சிங்கிறது பெரிய ஹெட்டேக்கா மாறிச்சு பேங்கிங் கம்பெனி, பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்டர்மீடியரிஸ், இவங்க எல்லாமே வந்து ஐடென்டிட்டியை வந்து வெரிஃபை பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். எந்த டிரான்சாக்சன் நடந்தாலும் என்ன இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்தாலும் எல்லாமே வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரிஸ்கிரைப் ஃபார்மேட்ல இருக்கணுங்கிறதுக்காக FIU இந்தியா ப்ரொவைட் பண்ணிருக்கு. இல்லைன்னா இதுக்குன்னு தட் இஸ் நான் கம்ப்ளைன்ஸ் இருக்குல்ல, யார் நமக்கு இல்ல, that is banking companies and other financial institutions. இதை வந்து கம்ப்ளை பண்ணனா that is fine imposed also. Scheduled offense 3 பார்ட்ல இருக்குது, பார்ட் A, பார்ட் B and பார்ட் C. offenses வந்து 28 பேராஸ்ல லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல என்ன வந்துட்டு ஒரு ஹைலைட் மட்டும் கொடுத்திருக்காங்க. சோ நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க. IPC, இந்தியன் பீனல் கோட், நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்காட்ரிக் சப்ஸ்டன்சஸ், explosive substances, unlawful activities, Arms Act, Wildlife Protection, Immoral Traffic, Prevention of Corruption Act, Explosive Act, Anti-Trust and
ஆர்ட் ட்ரெஷர்ஸ் ஆக்ட் இது எல்லாமே பார்ட் ஏல அஃபென்ஸ். பார்ட் பில எதெல்லாமே வந்து 1 crore மேல அமௌண்ட் இன்வால்வ் ஆகுற மாதிரி இருக்கும். 1 crore இல்ல 1 crore மேல அமௌண்ட் இன்வால்வ் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த அஃபென்ஸ் எல்லாம் பார்ட் டில லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் டிரான்ஸ் பார்டர் கிரைம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இன்டர்நேஷனல் பவுண்டரிஸோட இருக்காது, இது எல்லாமே வந்து பார்ட் சில இது பண்ணிருக்காங்கப்பா. சோ ஷெட்யூல்ட் அஃபென்ஸ்ங்கிறது இது ப்ரெடிகேட் அஃபென்ஸ், விச் மீன்ஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் இனிஷியேட் பண்ணி இந்த மணி லாண்டரிங் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு பண்ணி பார்க்கணும், ப்ரீ ரெக்வசிட். அது இல்லாம டைரக்டா அஃபென்ஸ் சொல்லிட முடியாது. இஸ் இட் ஓகே? Punishment for offense of money laundering is 3 years to 7 years rigorous punishment. Part A schedule இருக்கிறது வச்சு பாத்தீங்கன்னா 10 years. So general 3 to 7 years. Part A ல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, அதுபடி பாத்தீங்கன்னா 10 years. Fine வந்து it may be stated. So இப்ப நிறைய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஹார்ட் அட்டாக் அது இதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறாங்க. இதெல்லாமே வந்து 10 years rigorous punishment இல்லையா, அது வந்து எஸ்கேப் ஆகதான். அது இல்லாம அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் போயிடுச்சுன்னு அழுவாங்களே. அண்ட் எதெல்லாம் வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணுவாங்கன்னா, எதெல்லாம் கிரைம் மூலியமா அந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கோ, இது கல்யாணத்துக்கு வந்து போன மாமா பையனுக்கு கல்யாணம், மாமா பொண்ணு கல்யாணம், அக்கா பையனுக்கு கல்யாணம், இந்த பணத்தால தான் ஜுவல் வாங்கி கொடுத்தேன், ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுத்தேன், ஆசையா லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்காக சொன்னாலும் அதுவும் கன்ஃபிஸ்ட். அதுவும் கன்ஃபிஸ்கேட்டட் இல்ல. அவங்களுக்கு இருக்கிற சொத்து அவங்க ரிலேட்டடா எப்படியும் கூட வந்திருக்கலாம்ல. சோ டைரக்டாவும் இன்டைரக்டாவும் அட்டாச்சோ கன்ஃபிஸ்கேட்டட் பை த அத்தாரிட்டி. இதோட ப்ரொசீஜர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பாத்தீங்கன்னா, டைரக்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆபீசர்ஸ் இருக்காங்களே, அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க எந்த இதுல எல்லாம் வந்து மணி லாண்டரிங் அஃபென்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டி எப்படி அட்டாச் பண்றது. அண்ட் excuse me, and we have this adjudicating authority where they'll exercise the jurisdiction, power and authority ordinance confirmed. And we have the appellate tribunal, they'll hear the appeals regarding with respect to the orders passed against the adjudicating authority and the other FIUs also. And we have the special courts also, okay, court of sessions இருக்கு. And பர்டிகுலரா இந்த ஸ்பெஷல் கோர்ட்ஸோட நேச்சரே வந்து PMLA. ஸோ ஒரு பர்டிகுலர் கோர்ட் இருக்கு, அதுக்காக ஒரு பர்டிகுலர் கோர்ட்டோ ட்ரிபியூனலோ இருக்குன்னா இட்ஸ் சச் பிக் ஒன் மேஜர் இஷ்யூன்னு அர்த்தம். நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கவர் ஆகும்ப்பா. ஸோ கிரைம் CRPCல எப்படி கிரைம் ட்ரையல் பண்ணணுமோ அதே மாதிரி தான் ட்ரையல் பண்ணுவாங்க. And we have some reciprocal arrangements also. Some accused persons இருந்தாங்கன்னா அதோட ப்ராசஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்ட்டு. And we have this bilateral agreement. So money laundering வந்து நம்ம கண்ட்ரிலயே அவங்க கண்ட்ரிலயே நடந்தா நமக்குள்ள என்ன மாதிரியான ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகுதுன்ட்டு. அண்ட் இதோட மெயின் பர்பஸே வந்து exchange of information provide பண்ணுங்கிறதுக்காக. So okay, now we'll go for some highlights about the special courts. So set up in number of states and the union territories with the central government. இதோட மெயின் வேலையே வந்து அஃபென்சஸ் வந்து ட்ரையல் பார்க்கறதுக்காக தான். And constitution of other authorities we have other than the director and adjudicating authority and appellate tribunal ஏற்கனவே பார்த்ததுதான், பட் ஒரு ஹைலைட் பார்த்துட்டு இருக்கோம். And about this FIU India in detail, November 2004ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கான்ஸ்டிடியூட் பண்ணது. இதுல யார் ஹெட்னு இருப்பாங்கன்னா ரேங்க் ஆஃப் தி கவர்மெண்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி கவர்மெண்ட் இந்தியா. இவரோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டியே வந்து இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ஸ் ரிலேட்டடா டீடைல்ஸ், சஸ்பீஷியஸ் சொல்லுவோம், STRs சொல்லுவோம், அதை நம்ம டீடைலா பார்க்கலாம் ஃபர்தர்னா. சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் இருக்கும், அது ரிலேட்டடா பேங்கிங் கம்பெனிஸ் கிட்ட இருந்து வரும் இல்லையா, அதை பத்தி ட்ரேஸ் பண்ணி பாக்குறதுதான். அது இல்லாம சென்ட்ரல் நேஷனல் ஏஜென்சின்னு இருக்கு, அவங்க வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அனலைஸ் பண்றதுக்கு எல்லாமே they will take care. ஓகே. அண்ட் இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணணும், ப்ராசிக்யூஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணுங்கிற அத்தாரிட்டி எல்லாமே கிட்ட இருக்குப்பா. அது தவிர we have these functions also. Some small highlight about of cases, money laundering cases எல்லாமே வந்து enforcement director-ஓட ரோல் வந்து ஹைலைட்டடா இருக்கும். So they are taking the complete administrative control of Department of Revenue for operational purposes also. Okay. FIU India Central National Agency, இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த டேர்ம்ஸ் எல்லாமே இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ உங்க சாப்டர் மெட்டீரியல் ஒரு சில ரெப்படிஷன்ஸ் இருந்தனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி கான் த்ரூ. சாரி. Obligations of the reporting entity. நான் சொன்னாலையா KYC. They have to maintain a record of all the transactions. அது எப்படி மெயின்டைன் பண்ணும் அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ராங்கிறது இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன்ல இருந்து ஏதாவது சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா இமீடியட்டா they have to report to the authorities. And அது மட்டும் இல்லாம they have to furnish to the director of the FIU என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுன்ட்டு. They have to verify the identity. So என்ன கண்டிஷன்ஸ்ல prescribed conditions இருக்கும். They have to identify the beneficial owner. They have to maintain the record of the documents regarding the identity and all.
and they have to maintain it for the period of 5 years and so. So reporting entity நம்ம யாரை மீன் பண்றோம்னா banking company, financial institutions, intermediate and other person carrying on the designated business or profession. Adjudicating authorityயோட functions என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா adjudicating authorityனா அந்தந்த ஆக்ட்ல இவங்களுக்கு பவர்ஸ் இருக்குன்னு சொல்றதுக்காக adjudicating authority கொடுக்கிறோம். So இங்கே வந்து prevention of money laundering actல they can exercise the jurisdiction powers and authority conferred by the act. So property attach பண்றது, so நார்மலா வந்து ரைட்டிங்ல கொண்டு போவாங்க. So property வந்து retain பண்றது and seizure நடக்கிறது எல்லாமே. Then we have this appellate tribunal is established under central government and we'll be having one chairperson and 2 members only. And if it was the chairperson and member, they'll be holding a post in any other tribunal, probably any other law only அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறது எல்லாமே இங்க வந்து chairperson இருக்கலாம். அது இல்லாம additional charge வந்து one member and one member of appellate tribunal for forfeited propertyக்காக ஒரு additional charge எடுத்துப்பாங்க. So எங்களோட வேலையை வந்து அப்பீலிங்காக தானே. So கேஸ் அப்பீல்ஸ்க்கு வந்ததுன்னா அது ரிலேட்டடா queries raise பண்றதுக்காக. Is it okay? Then go for special courts. இந்த special courts வந்து நம்ம session courtsங்கிற term யூஸ் பண்ணுவோம். So இது வந்து prevention of money laundering கீழே வர special courts. So இங்க வரது எல்லாமே வந்து central government in consultation with chief justice of the respective high courts ஓட one or more courts வந்து establish பண்ணலாம் such areas or whatever it is. And இங்க ஃபாலோ பண்ற ட்ரையல் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம் சிஆர்பிசில ஃபாலோ. Is it okay? And we have this one particular important, very important heading, suspicious transaction reports. So இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே in case cash not made in cash என்னென்ன பண்ணணும், how you have to follow the act and rules and all. Suspicious transactionங்கிறது whether or not made in cash, cash or cash transaction இல்லாம இருந்துச்சுனாலும் probably in good faith we believe that this is a reasonable ground of suspicion, ஏதோ suspect இருக்கிற மாதிரி தோணுது, எல்லாம் unusual circumstances or unjustified complexity இருக்கு, economic rationale or some bona fide purpose வந்து ஏதாவது இருக்கிற no economic rationale or bona fide purpose இல்லாத மாதிரி இருக்கு. இப்போ probably உங்களுக்கு lakhs and lakhs of amount வந்து உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகலாம் because your daddy or your relative may be working in any foreign country and he may be transferring his salary amount to your account. அப்ப இதை வச்சுட்டு வந்து பெரிய அமௌண்ட் அதனால வந்து சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் சொல்ல முடியாது. அதனாலதான் போனஃபைட் பர்பஸ் இல்லாம வந்துச்சுன்னா சஸ்பீஷியஸ் சொல்லுவோம். Is it okay? Okay. Yes, 11.1 done. Let me proceed for 11.2. So 11.2 is about the record maintenance. So in the act வந்ததுமே பெரிய headache யாருக்குன்னு சொன்னீங்கன்னா in the reporting entity. So because the name itself is reporting entity, they have to maintain the records as per the prescribed purpose and they have to follow these rules. And this rule is being applied from 2005 onwards. 2020 December last revise பண்ணிருக்காங்க. எல்லா transactions like எந்தெந்த cash transaction more than 10 lakhs மேல நடக்குதோ, probably ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறாங்க வாங்குறாங்க, நீங்க கேஷ் வந்து வித்ட்ரா பண்ண முடியாது இல்லையா, அதையும் மீறி நீங்க 10 lakhs rupees ஏதாவது வித்ட்ரா பண்ணிருக்கீங்கன்னா there be a reason for that. ஓகே, ஆனா எல்லாமே இப்போ ஆன்லைன்ல வந்துச்சு. பர்டிகுலரா 10 lakhs மேல வித்ட்ரா பண்ணீங்கன்னா என்ன ரிலேட்டடா இது நடந்திருக்குங்கிறது பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு டிரான்சாக்ஷன்ல இன்டெகிரேட்டட் டிரான்சாக்ஷன், ஒரு டிரான்சாக்ஷன் மூலியமா இன்னொன்று ஏதாவது லிங்க் ஆயிருக்கும் இல்லையா, பிலோ 10 lakh per month இருந்தாலும் பார்ப்பாங்க. And all transaction of receipt of 10 lakhs and more in equivalent foreign currency இருந்தாலும் பார்ப்பாங்க. counterfeit currencies இருந்தாலும் பார்ப்பாங்க. and ஏதாவது suspicious transactions cashல மேக் பண்ணா or ஏதாவது transactions like immovable property ரிலேட் பண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா, so இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய டிரான்சாக்ஷன். இதுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் ஃபார்மேட் இருக்கு மெயின்டைன் பண்ணும். எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க டிசமினேட் பண்ணணும்னா how you have to make it available to the respective authorities-ங்கிறது and how far you have to maintain the hard copy அதை பத்தியும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க வந்து யாருக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ண, ஏற்கனவே இது நம்ம பார்த்திருக்கோம், எஃப்ஐக்கு ரிப்போர்ட் பண்ணோம். ரிப்போர்ட்டிங் என்டிட்டியோட ஆப்ளிகேஷன் என்ன பாத்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டேட்டஸ் செக் பண்றது, அவங்களோட டீடைல்ஸோட ஆத்தென்டிசிட்டி செக் பண்றது, இதெல்லாமே பார்க்கணும். அது இல்லாம டேட்டா within 10 days it has to file to central KYC record registry பா. சோ நம்ம இது பார்த்தோம் இல்லையா, சென்ட்ரல் ஏஜென்சி மாதிரி ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி, அவங்களுக்கு within 10 days பண்ற மாதிரி. Is it okay? அது தவிர ஒரு சில மிஸ்லேனியஸ் ஏரியாஸ் வேற என்ன டாக்குமெண்ட் ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஏன்னா கேட்டகரி டு கேட்டகரி வந்து வேரி ஆகும். எல்லாரோட ரிலேட்டிவ்ஸும் எல்லாரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து ஃபாரின்ல ஒர்க் பண்றது இல்லை இல்லையா, கேட்டகரி டு கேட்டகரி வேரி ஆகும். ஓகே,
And what is this KYC record registering பார்த்தீங்கன்னா 2015ல ஒரு centralized data maintain பண்ணா dissemination or transformation of information or data வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி ஒன்று மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. And we have this digital KYC purpose also. So ஈஸியா வந்து வெரிஃபை பண்ணி ஆத்தென்டிகேட் பண்றதுக்கு we have this process. இதனால வந்து நிறைய வந்து இல்லீகாலிட்டி வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்ல போகும்போது ஏற்கனவே ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அது எல்லாமே வந்து ரெகுலைஸ் பண்ண முடியும் அண்ட் இல்லீகாலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ண முடியுங்கிறது மெயின் திங். இஸ் இட் ஓகே? And intending for transparency of transactions also. Is it okay? Yes, that's it. So this is a very small topic. You can just casually go through. As I was telling, this topic just carries over only for 8 pages. ரொம்ப comfortable பார்க்கலாம். So this from this to this we have completed module 2. So second section over. First section we have to continue. Is it